முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் ராவணன். அவ்வளவு அளப்பரிய ஆற்றல் பெற்ற ராவணன் பிறன்மனை நயந்தான் என்ற ஒரு காரணத்தினால் எவ்வளவு பெரிய அழிவையும் இழிவையும் அவன் அடைந்தான். நீங்கள் வெறும் காவி உடுத்துக் கொண்டு வந்தாலே துறவியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வளவு பரந்த மனம் உங்களுக்கு. சிவவாக்கியாரிலே இருந்து நீங்கள் பாம்பாட்டி சித்தர் வரை பல சித்தர்களை நீங்கள் படித்து பார்த்தாலும் சித்தர்கள் கலகக்காரர்கள். எனவே யார் எதை பேசினாலும் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் வெறும் திசை காட்டிகளே தவிர இவர்கள் உங்களை சுமந்து செல்லும் வாகனங்கள் இல்லை. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் கனிந்தவனாக இருந்தாலும் சரி. இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. மார்கழி மாதம் இறைவனை பற்றியே சிந்திப்பதற்காக இந்த மண் உருவாக்கி கொண்ட மாதமாகும். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பரமாத்மா கண்ணன் அருளியதாக நாம் படிக்கிறோம். மார்கழி மாதத்தை நீங்கள் பார்த்தால் கிறித்துவர்களுக்கும் இந்த மாதம்தான் உன்னத மாதமாக இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கும் இந்த மாதம்தான் உன்னதமான மாதமாக இருக்கிறது. ஆக உலகம் தழுவிய மிக முக்கியமான 3 சமயங்களை சார்ந்தவர்களுக்கும் முக்கியமான மாதமாக இருப்பது இந்த மார்கழி மாதம். இந்த 3 சமயம் சார்ந்தவர்களும் இகத்திலிருந்து பரத்தை நாடுவதற்காக தேர்ந்து கொண்ட மாதம் இது. இன்று பட்டினத்தார் பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும் என்று நண்பர்கள் விரும்பி என்னை அழைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, நம்மிடம் ஒரு குறை இருக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவம் பேசுகிறது. நாம் பலவற்றை கற்கிறோம், ஆனால் கற்றபடி நிற்க மட்டும் மறுக்கிறோம். கற்றபடி நிற்பதற்கு மறுக்கிறோம் என்றால் கற்பதனுடைய பயனே இல்லை. எதற்காக கற்கிறோமோ, எந்த நெறி சார்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு தனிப்பெரும் பாதையை அமைத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களோ, அந்த பாதையிலிருந்து வழுவி நடப்பதற்கென்றே துணிந்து விட்ட பிறகு நம் முன்னோர்கள் வழங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களினால் என்ன பயன்? எனவே ஒரு ராமாயணம் 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. மகாபாரதம் 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ஒரு மனிதனின் 2 விழிகளைப் போல இந்திய மண்ணின் கலாச்சாரத்தின் 2 விழிகளாக இருப்பவை இந்த 2 இதிகாசங்கள். ராமாயணமும் மகாபாரதமும் காகித பேரேடுகள் இல்லை. அவை காலத்தால் அழியாத பண்பாட்டு பாதுகாப்பு பெட்டகங்கள். 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப ராமாயணம் கேட்கிறோமே, ஒவ்வொரு முறையும் ராமாயணம் கேட்கிற பொழுது புதிதாக கற்பனை செய்து ஒரு புதிய ராமனையா உங்களுக்கு சொல்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு புதிய தர்மனையா உங்களுக்கு காட்டுகிறார்கள். அதே ராமன் தான் 2000 ஆண்டுகளாக பேசப்படுகிறான். அதே தர்மன் தான் 2000 ஆண்டுகளாக பேசப்படுகிறான். நாம் அனைவரும் அறிந்த கதைதான் அது. எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய அந்த கதை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நாமும் காது கொடுத்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நோக்கம் என்ன? மண்ணாசையிலே இருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது மகாபாரதத்தின் நோக்கமாகவும், பெண்ணாசையிலே இருந்து மனிதன் விடுபட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது ராமாயணத்தின் நோக்கமாகவும் இருப்பதனாலேதான் ஒரு மனிதனை அழிவின் விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மிக மோசமான ஆசைகள் மண்ணாசையும் பெண்ணாசையும் என்பதனால் இந்த 2 உங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 இதிகாசங்களும் 2000 ஆண்டுகளாக உங்களிடம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஆனால் எனக்குள்ள வருத்தம், ராமாயணம் கேட்கக்கூடிய எத்தனை பேர் பெண்ணாசையிலே இருந்து விடுபட்டு நிற்கிறோம்? மகாபாரதம் கேட்கக்கூடிய மனிதர்களில் எத்தனை பேர் மண்ணாசையிலே இருந்து விடுபட்டிருக்கிறோம்? அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே சொத்து பிரிப்பதில் பிரச்சனைகள் வந்து சேர்ந்தால் அதில் ரத்த ஆறுதான் ஓடும் என்பதை மகாபாரதம் நமக்கு சொல்கிறதே. கௌரவர்கள் 100 பேரும் அழிந்ததைத்தானே மகாபாரதம் பேசுகிறது.
5 பேர் இருப்பதற்கு 5 கிராமங்களையாவது கொடு என்று கண்ணன் தூதாக வந்து கனிவோடு கேட்கிற பொழுதும் ஆணவத்தோடு மறுக்கக்கூடிய துரியோதனன் ஊசி நிலம் கூட தர முடியாது என்று சகோதரர்களுக்கு உரிய பங்கை தருவதற்கு மறுத்ததன் விளைவு 100 பேரும் உயிர் இழந்ததை, இரத்த ஆறு ஓடியதை நாம் பாரதத்தில் படித்துவிட்டுத்தான் வரப்பு தகராறில் நீதிமன்றத்திலே போய் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் பாரதம் படிப்பதனால் என்ன பயன்? 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் ராவணன். அவ்வளவு அளப்பரிய ஆற்றல் பெற்ற ராவணன் பிறன்மனை நயந்தான் என்ற ஒரு காரணத்தினால் எவ்வளவு பெரிய அழிவையும் இழிவையும் அவன் அடைந்தான் என்பதை ராமாயணம் பேசுகிறதே. இன்றைக்கு புலன் நுகர்வின் அடிப்படையில் தானே மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். இந்த வர்த்தக கலாச்சாரம், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்று பொருளாதார சிறகு பூட்டி பறந்து கொண்டிருக்கிறோமே, எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? இந்த தேசத்தில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயர்ந்திருக்கிறது என்று பெருமிதம் கொள்கிறோம். இன்றைக்கு 8.7 விழுக்காடு பொருளாதாரத்துறையில் என்றுமில்லாத வளர்ச்சி நம் நாட்டிற்கு வந்து வாய்த்திருக்கிறது என்று ஒரு பக்கம் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் மனிதர்கள் பண்பாட்டு துறையில் மிக வேகமாக சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறார்களே. When wealth accumulates, men decay என்று கோல்ட்ஸ்மித் பேசுவார். எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே பண்பாடு சீரழியும். இது வரலாற்று ரீதியான உண்மை. குண்டூசி அளவுக்கு இருந்த ரோம் உலக பெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது வீரத்தின் அடிப்படையில். வீரம் செறிந்த வீரர்களால் குண்டூசி அளவுக்கு இருந்த ரோம் உலகத்தின் பெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது. எவ்வளவு வேகமாக அது பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்ததோ அதைவிட வேகமாக அது விழுந்தது. காரணம் என்ன? அடிமைப்படுத்திய நாடுகளில் இருந்த செல்வம் அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்து ரோமாபுரியில் குவித்ததனுடைய விளைவு, அந்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற இன்ப நுகர்வு, வீரம் பறிபோனது. நண்பர்களே, வீரம் பறிபோனது. இழிந்த காமம், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற புலன் சார்ந்த வெறி வளர்ந்தது. விளைவு, ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. மனிதன் எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இன்ப நாட்டமும் பொருள் தேட்டமும் தான் வாழ்க்கை என்ற புரிதலோடு வாழ்பவர்கள் உண்மையாக வாழ்பவர்கள் இல்லை. ஆனால் நம்மில் இன்றைய இளைஞர்களுக்குத்தான் நான் செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். பட்டினத்தார் மாதிரி யாராவது ஒருவன் வாழ முடியுமா? அரிது அரிது பட்டினத்து அடிகளைப் போல் ஆறும் துறக்க அரிது என்று தாயுமானவரே பேசுகிறார். தாயுமானவனே ஒரு துறவி. ஆனால் அவன் பேசுகிறான், பட்டினத்து அடிகளைப் போல எல்லாவற்றையும் துறந்து விடுவது அரிதினும் அரிதான ஒன்று என்று. அந்த பட்டினத்து அடிகளை பற்றி நான் உங்களிடம் பேசுகிற பொழுது நீங்கள் கேட்பீர்கள், பட்டினத்து அடிகளைப் போல நான் உட்பட ஒரு மனிதனும் வாழ முடியாது. துறவு என்பது என்ன? நண்பர்களே, முதலில் அடிப்படையில் துறவு என்றால் என்ன என்ற புரிதல் நமக்கு இல்லை. காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்திலே போய் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்து தவம் இருப்பதற்கு பெயர்தான் துறவு என்று நாம் கருதுகிறோம். அது துறவே அல்ல. அந்த துறவில் சுயநலம் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து மனிதனாற்றமே இல்லாமல் ஒரு அத்வான காற்றிலே போய் ஒருவன் உட்கார்ந்து கொண்டால் அவனுடைய நோக்கம் என்ன? பிறவி பிணியிலே இருந்து என்னை விடுவித்து இறைவா உன்னுடைய திருவடியில் என்னை இணைத்துக்கொள் என்று கேட்கிற அவன் சுயநலம் சார்ந்து நடத்துகின்ற தவம் அது. எனவே அந்த துறவில் சுயநலம் இருக்கிறது. ஆனால் உண்மையான துறவு எப்பொழுது வரும் தெரியுமா? சுயநலத்தை துறந்தால்தான் உண்மையான துறவு. துறவு என்பது உறவுகளை துறப்பதல்ல, துறவு என்பது சுயநலத்தை துறப்பது. சுயநலத்தை எப்பொழுது துறக்க முடியும்? நண்பர்களே, பாவ மண்டபத்தின் முதல் படிக்கட்டே சுயநலம்தான். பாவ பாழ் மண்டபத்தின் முதல் படிக்கட்டு சுயநலம்தான். நான் எப்பொழுது சுயநலத்தில் சிந்திக்கிறேனோ அப்பொழுதுதான் ஆசைகள் அதிகரிக்கின்றன, தேவைகள் அதிகரிக்கின்றன. இந்த ஆசைகளையும் தேவைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி வளர்கிற பொழுது குற்றங்கள் அதிகரிக்கின்றன, பாவங்கள் பெருகுகின்றன. நாகரிகத்தினுடைய நல்லடையாளம் எது? மகாத்மா அழகாக சொன்னார், காந்தியம் என்பதே தேவைகளை பெருக்கிக் கொள்வதல்ல, தேவைகளை குறைத்துக் கொள்வது. தேவைகளை குறைத்துக் கொள்வதுதான் நாகரிகத்தின் நல்லடையாளம் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி.
இன்றைக்கு நாம் தேவைகளை பெருக்கிக் கொள்வதுதான் வாழ்வின் வளர்ச்சி என்று கருதுகிறோம். வாழ்க்கை தரம் என்பது ஒன்று, வாழ்வியல் தரம் என்பது இன்னொன்று. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்பது ஒன்று, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது ஒன்று. இன்றைக்கு 8.7 விழுக்காடு பொருளாதாரத்துறையில் நாம் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் என்று நிதியமைச்சர் பெருமிதத்தோடு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வளர்ந்திருக்கிறது என்பது புரிகிறது. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய நுகர்வு வெறிக்கு இரையாகி ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையின் கழுத்தை நெரித்து கொல்ல முடியும் என்ற சூழல் வந்து விடுமானால் உங்களுடைய பண்பாட்டு துறையிலே நீங்கள் விழுந்து போனீர்கள். வாழ்வியல் தரம் ஒழிந்து விட்டது. மேற்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தது வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது. கிழக்கிலிருந்து நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மனிதனுக்கு வாழ்க்கை தரம் முக்கியமல்ல, வாழ்வியல் தரம் தான் முக்கியம் என்று. இன்று அவன் சொன்னதை நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம், நாம் சொன்னதை பின்பற்ற முடியுமா என்று அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் முரண்பாடு. மேற்கு கிழக்கு நோக்கி முகம் பார்க்கிறது, நம்மிடம் பணம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் அமைதியை இழந்து தவிக்கிறோமே, இந்த அமைதியை பெறுவதற்கு எந்த திசை நோக்கி திரும்பலாம் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் பார்க்கிற திசை இந்த இந்திய திருநாடுதான். விக்டோரியா மகாராணிக்கு மேக்ஸ் முல்லர் எழுதிய கடிதத்திலேயே இதை குறிப்பிடுகிறார். அறத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கருதக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் திரும்பி பார்க்கக்கூடிய திசை இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் என்று விக்டோரியா மகாராணிக்கு ஜெர்மானிய அறிஞன் மேக்ஸ் முல்லர் கடிதம் எழுதினார். இன்றைக்கு அந்த இந்திய பண்பாடு எங்கே போகிறது என்று பார்க்க வேண்டும். வெறும் பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வதற்கு உங்களிடம் நான் வரவில்லை. பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அந்த பட்டினத்தாரில் இருந்து எதை நாம் பெறலாம், எந்த அளவிற்கு வாழ்வதற்கு நாம் முயலலாம் என்பதுதான். நண்பர்களே, சித்தர்கள் என்று பார்த்தால் நீங்கள் 18 சித்தர்கள் என்று ஒரு மரபு இருக்கிறது. 18 சித்தர்கள் என்று. இந்த 18 சித்தர்கள் பட்டியலை நீங்கள் பார்த்தால் அதில் பட்டினத்தார் இருக்க மாட்டார். சித்த வைத்தியம் என்று சொல்கிறோம், அது தமிழன் மட்டுமே கண்டுபிடித்த வைத்திய முறை. இந்த வைத்தியம் சார்ந்து சிந்தித்து நூல் எழுதிவிட்டு போன சித்தர்களை கணக்கிலே வைத்து 18 சித்தர்களை ஒரு பக்கம் வைக்கிறார்கள். அந்த 18 சித்தர்களில் பட்டினத்தார் வரமாட்டார். அவர் வைத்திய நூல் எதுவும் வழங்கவில்லை. ஆனால் உடல் பிணியை போக்குவதற்கான வைத்திய நூல் வழங்கியது என்பது ஒன்று, உள்ளப்பிணியை போக்குவதற்காக வைத்தியத்தை வழங்கியது இன்னொன்று. அந்த உள்ளப்பிணியை போக்குவதற்காக ஞான புதையலை அள்ளி அள்ளி வழங்கிய இன்னொரு 18 பேர் சித்தர்கள் என்று பார்க்கிற பொழுது அதில் பட்டினத்தாருக்கு தலையாய இடம். உடல் நோயை தீர்ப்பது ஒன்று, உள்ளத்து நோயை தீர்ப்பது ஒன்று. இரண்டையும் சித்தர்கள் செய்து பார்த்தார்கள். சித்தன் என்பவன் யார்? சித்து என்றால் அறிவு. சித்து என்பது அறிவு. சித்தன் என்றால் அறிஞன். கூடுவிட்டு கூடு பாய்வது அவதுதான் சித்தன் வேலை என்பது அல்ல. வாயிலை கக்கி லிங்கத்தை வரவழைப்பவன் சித்தன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் பிரேமானந்தாவெல்லாம் சித்தனாகி விட்டான் இந்த மண்ணில். சித்தன் என்பவன் யார்? சித்தத்தை அடக்குபவன், சித்தத்தை நெறிப்படுத்துபவன். சித்தம் என்பது என்ன? அறிவு. அறிவிலே கூட நமக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாலறிவன் என்று வள்ளுவன் ஒரு வார்த்தையை போடுகிறான். அறிவில் வாலறிவு என்பது என்ன? மெய்ஞானத்தை உனக்கு உள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அறிவு எதுவோ அதுதான் வாலறிவு. நூலறிவு வேறு, வாலறிவு வேறு. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் நூலறிவு பெற்றவர்கள், வாலறிவு பெறாதவர்கள். வாலறிவு எவனுக்கு வந்து வாய்த்து விடுகிறதோ அவன் சித்தனாகி விடுவான். சித்தன் என்பதற்கு இன்னொரு இலக்கணத்தையும் சொல்லுவார்கள், அட்டமா சித்திகளை கைவரப் பெற்றவர்கள் என்று. இந்த அட்டமா சித்திகளை கைவரப் பெறுவது என்பது ஒன்று. இன்னொன்று, மூலாதாரத்திலே இருந்து நீங்கள் கொப்பு, இருதயம், இரைப்பையினுடைய நடுப்பகுதி, கழுத்து, தலை, முடி வரையில் உங்களுடைய மனத்தை கொண்டு போய் நிறுத்தி யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த நிலையையும் கடந்து பெருவழியில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது நீங்கள் சித்தனாக மாறுகிறீர்கள் என்றும் சொல்லுவார்கள். நண்பர்களே, பட்டினத்தாரை பொறுத்தவரையில் பட்டினத்தாரை சித்தன் என்று ஒரு பட்டியலில் கொண்டு போய் வைக்க நான் விரும்பவில்லை. பட்டினத்தாரை நீங்கள் சித்தனாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்றைய இளைஞர்கள் வணிக கலாச்சாரம் வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய இன்றைய பண்பாட்டு சீரழிவு சூழலில் நீங்கள் பட்டினத்தடிகளிடம் எதை பார்க்க வேண்டும்? வெற்றி என்றால் என்ன? திரும்ப திரும்ப நாம் பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்?
நீங்கள் வெற்றி பெறுவது எப்படி என்று யார் புத்தகம் எழுதினாலும் அந்த புத்தகத்தை பிரித்தால் என்ன சொல்கிறார்கள்? மேலை நாடுகளில் வெற்றி என்பது எப்படி வரும் என்று எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை உள்வாங்கி அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கிறார்கள். நான் அதைத்தான் வேடிக்கையாக சொல்வேன். வெற்றி பெறுவது எப்படி என்று ஒருவன் புத்தகம் எழுதி அதை படித்து ஒருவன் வெற்றி பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் புத்தகம் எழுதியவன் மட்டும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்று விடுகிறான். அந்த பதிப்பாளர் வெற்றி பெற்று விடுகிறார். நண்பர்களே, வெற்றி என்பது என்ன? நீங்கள் success, it is a relative term. You cannot define it in a particular way, in a certain way. இதுதான் வெற்றி என்று உங்களாலே நிர்ணயம் செய்துவிட முடியாது. ஒருவனுடைய வெற்றி இன்னொருவனுக்கு தோல்வியது, ஒருவனுடைய தோல்வி இன்னொருவனுடைய வெற்றி. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு? நீ நன்றாக படிக்க வேண்டும் என்கிறீர்கள். நீ ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று கூட நாம் பிள்ளைகளுக்கு பொழுது சொல்வதில்லை. ஒழுங்காக படி என்று நாம் சொல்கிறோம், ஒழுங்காக நட என்று சொல்வதில்லை. ஒழுங்காக நட என்று சொல்லிக் கொடுத்த தலைமுறை முடிந்து விட்டது. ஒழுங்காக படி, ஒழுங்காக படி. ஏன்? படித்தால் தான் பணம் ஈட்ட முடியும். ஏன் பணம் ஈட்ட வேண்டும்? பணத்தை அடைந்தால் தான் உலகத்திலே குவிந்து கிடக்கிற எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிக்க முடியும். அனுபவி, அனுபவி. எனவே நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? நன்றாக படி, நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போ. நல்ல வேலை என்பது எது? இந்த தேசத்தின் மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற வேலையா நாம் நல்ல வேலை, அதற்கு நீ போ என்று சொல்கிறோம். நல்ல ஊதியம் தருகிற வேலை எதுவோ அதுதான் நமக்கு நல்ல வேலை. எனவே அந்த நல்ல வேலைக்கு போ, நிறைய சம்பாதித்த அனைத்தையும் வைத்துக் கொண்டு சுகமாக இரு. இதுதான் பாரதிதாசன் அப்பொழுதே சொன்னான். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்று வாழ்வோன் கடுகு போல் உள்ளம் கொண்டவன் என்றான். சின்னஞ்சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டவன். சுயநலமாக வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கையே இல்லை. எனவே துறவு என்பது என்ன என்றால், உறவுகளை துறந்து விடுவது அல்ல துறவு. உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களையும் சாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லைகளை கடந்து அனைத்து உயிர்களையும் அன்பினாலே ஆற தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் துறவி, அவன்தான் உண்மையில் துறவி. சுயநலம் என்ற ஒன்றை துறந்தால்தான் அந்த உள்ளத்தில் பொதுநலம் என்ற ஒன்று வந்து உட்காரும். ஏனென்றால் உலகத்தில் இயற்கை அமைப்பில் வெற்றிடம் என்ற ஒன்று கிடையாது. ஒரு இடம் காலியானால் அந்த இடத்தில் வேறொன்று வந்து நிரப்பும். உங்கள் இருதயத்தில் மண்டி கிடக்கிற சுயநலத்தை நீங்கள் அகழ்ந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டால் அங்கே வெற்றிடமாக இருக்கிற இடத்தில் பொதுநலம் வந்து உட்காரும். அந்த பொதுநலம் எவனுக்கு வந்து சேருகிறதோ அவன்தான் துறவி. பட்டினத்தடிகளுக்கு சில வாழ்க்கை அனுபவங்கள் கிடைத்தன. அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அவருக்கு ஒரு ஞானம் கனிந்தது. அந்த ஞானம் கனிந்த நிலையில் இந்த உலகை வெறுத்து அவர் ஒரு பக்கத்திலே இருந்து மறைந்திருக்கலாம். இவற்றையெல்லாம் பாடலாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்ற நோக்கம் என்ன? சித்தர்கள் எப்பொழுதுமே ஒதுங்கி இருந்தவர்கள் என்று சொல்கிறோம். இல்லை, அவர்கள் மனித சமூகத்தில் ஒதுங்கி இருந்தாலும் மனித சமூகம் பற்றியே சிந்தித்தவர்கள். நண்பர்களே, மனிதர்களுக்கு உள்ளே இருந்து கொண்டே இந்த மனிதர்களை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றியே சிந்திக்கிற சுயநலவாதிகளுக்கு இடையே மனிதர்களை விட்டு ஒதுங்கியது போல் தோற்றம் தந்தாலும் மனிதர்களை பற்றி மட்டுமே சிந்தித்தவர்கள் அவர்கள். இதுதான் நீங்கள் சித்தனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு. நாம் சமூகத்திற்கு உள்ளே இருக்கிறோம், மனித நாற்றத்திலேயே புழங்குகிறோம். ஆனால் அவனவனை பற்றித்தான் சிந்திக்கிறோம். ஆனால் சித்தர்கள் மலையிலும் குகையிலும் காடுகளிலும் திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மனிதர்களை விட்டு விலகி நின்றார்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் விட்டு விலகி நின்றார்கள் என்று மேலே தோற்றம் தெரியுமே தவிர இந்த உலகத்தை அவர்கள் உயர்த்துவதற்கு என்னென்ன வழி என்று சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையை பின்னாலே வரக்கூடிய சமூகம் பெற வேண்டும் என்பதற்காக எழுத்திலே வடித்து கொடுத்தார்கள். இப்பொழுது நான் வெற்றியை பற்றி சொன்னேன். நன்றாக படித்து ஏராளமாக பணத்தை சம்பாதி, ஏராளமாக பணத்தை சம்பாதித்து ஏராளமாக இன்பங்களை நீ அனுபவித்தால் நீ வெற்றி பெற்றவன் என்று. பட்டினத்தடிகளிடம் இவை அனைத்தும் இருந்தன. இதைத்தான் நீங்கள் பட்டினத்தாரிடம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளிடம் சொல்கிறீர்களோ, எந்த பணம் இருந்தால் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க முடியும் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பிக்கிறீர்களோ, அந்த பணம் கோடி கோடியாக பட்டினத்தடிகளிடம் குவிந்து கிடந்தது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு விதம் விதமான இன்பங்களிலே பட்டினத்தடிகள் மூழ்கி இருக்க முடியும். ஆனால் இவை அனைத்தையும் துறந்து விட்டு வெளியே வருகிற பொழுது அதுதான் அவனுக்கு வெற்றி என்று தெரிகிறது. நீங்கள் எதை வெற்றி என்று கருதுகிறீர்களோ
அதை துறந்து விட்டு வெளியே வருகிற போதுதான் வாழ்வில் தான் வெற்றி பெற்றதாக அவன் நினைக்கிறான். எனவே வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கூட்டிற்குள் கொண்டு வந்து நிற்பதல்ல, அது அவனவன் மனோதர்மம் சார்ந்தது. இப்பொழுது பட்டினத்தடிகள் முதலிலிருந்து ஓரளவு பார்ப்போம். சின்னஞ்சிறு பிள்ளைகள் யாராவது இருந்தால், அவர்களுக்கு பட்டினத்து அடிகள் பற்றி சரியாக தெரியாமல் இருந்தால், என்னுடைய பேச்சின் பகுதியை இரண்டாக பிரித்துக் கொள்கிறேன். ஒன்று இந்த பட்டினத்து அடிகளுடைய வாழ்க்கை, இன்னொன்று அந்த வாழ்க்கையின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. நண்பர்களே, பட்டினத்து அடிகள் அவர் திருவெண்காடர் என்ற இயற்பெயர். அவர் ஸ்வேதாரண்யர் ஆலயத்தில் ஸ்வேதாரண்யர் இருந்ததனால் ஸ்வேதாரண்யருடைய நாமம் அவருக்கு வழங்கப்பட்டது. அவர்களுடைய இயற்பெயர் ஸ்வேதாரண்யர், திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பட்டினத்து செட்டியாக, பிறகு மிகப்பெரிய வணிகராக வளர்ந்ததற்கு பின்னாலே அழைக்கப்பட்டார். காவிரி பூம்பட்டினத்தில் அவர் இருந்தார். 5 வயதிலேயே அவர் தந்தையை இழந்தார். நீங்கள் தாயின் உறவை அவர் துறக்கவில்லை. நான் பிறகு அதை சொல்கிறேன். இன்றைய இளைஞன் மிக முக்கியமாக பட்டினத்தடிகளிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அது என்று நான் நினைக்கிறேன். 5 வயதில் தந்தையை அவர் இழந்தார். 6 வயதில், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த வரலாற்றில் நான் அதிகம் கவனம் செலுத்த விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவையெல்லாம் ஆதாரபூர்வமானவை இல்லை. சான்றுகளோடு சரித்திரம் இந்த மண்ணில் யாருக்கும் கிடையாது. எனவே சொல்லப்படுபவை அனைத்தும் செவிவழி செய்திதான். இதில் நிறைய புனைகள் இருக்கும், நிறைய கற்பனைகளும் இருக்கும். இந்த கற்பனைகளில் எது கற்பனை எது உண்மை என்று அவ்வளவு தெளிவாக நாம் தேர்ந்து சலித்து எடுத்துவிட முடியாது. இருந்தாலும் காலம் காலமாக சொல்லப்படுகிற கதை என்ன? 5 வயதில் தந்தையை இழந்தார். 6 வயதில் ஈசன் ஒரு நாள் அவருடைய கனவிலே தோன்றினார். கனவிலே தோன்றி, நீ கோவிலுக்கு வா, உனக்கு நான் ஞானம் கொடுக்கிறேன் என்றார். இவர் ஸ்வேதாரண்யர் ஆலயத்திற்கு போனார். அங்கே சிவனே ஒரு துறவி மாதிரி வடிவம் கொண்டு வந்து இவருக்கு ஞானம் அளித்து ஒரு சம்புடத்தை கையிலே கொடுத்தார். அந்த சம்புடத்தை பிரித்து பார்த்தால் அதற்குள்ளே ஒரு ஸ்படிக லிங்கம் இருந்தது, மரகத கல்லில் பிள்ளையார் விக்கிரகம் இருந்தது. இந்த 2ஐயும் அவர் தொடர்ந்து வழிபட்டார். சிவனுடைய அருளால் அவருக்கு பூரணமாக கல்வி ஞானம் கைவரப்பெற்றது. அதற்கு பிறகு 16 வயதில் அவருக்கு திருமணம் நடந்தது. சிவகலை என்ற பெண்ணை அவர் மணந்தார். சிவகலை என்ற பெண்ணை மணந்தார் 16 வயதில். 14 ஆண்டுகள் நடந்து முடிந்த பின்னாலும் அவருக்கு பிள்ளை பேறு வந்து வாய்க்கவில்லை. 30 வயது வரையில் ஒரு பிள்ளை பேறு இல்லை. எனவே பிள்ளைக்காக அவர் திருவிடைமருதூர் ஈசனிடம் நெஞ்சுருக வேண்டுகிறார். திருவிடைமருதூர் ஈசன் இவருடைய கனவிலே தோன்றுகிறார். இவருடைய கனவில் தோன்றி எதை சொன்னாரோ அதே மாதிரி அதே செய்தியை அந்த திருவிடைமருதூரில் இருந்த ஒரு ஆதி சைவர், அந்த ஆதி சைவருடைய கனவிலே தோன்றுகிறார். அந்த ஆதி சைவர் அடியார்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் அவர்களுக்கு விருந்து ஓம்பியே செலவழித்து முடிந்தவர். சருமர் என்பது அவர் பெயர், சிவசருமர். அவருடைய மனைவி சுசீலை. இருவரும் சேர்ந்து விருந்து ஓம்புவதுதான் உண்மையான இல்வாழ்க்கை என்ற இலக்கணத்தை இதயத்திலே வைத்துக் கொண்டு இருக்கின்ற செல்வம் அனைத்தையும் வருபவர்களுக்கு அன்னம் வழங்குவதன் மூலமாகவே இழந்து விடுகிறார்கள். இறுதியில் மனைவியின் மாங்கல்யத்தையும் கூட அவர் விற்று விடுகிறார். அதற்கு பிறகு விருந்து ஓம்புவதற்கு காசில்லையே என்று கலங்குகிறார். அவருடைய கனவில் ஈசன் வந்து நிற்கிறான். நான் தீர்த்தங்கரையில் வில்வ மரத்து அடியில் ஒரு ஆண் குழந்தையாக வடிவெடுத்து இருப்பேன். பிள்ளை இல்லாத குறையோடு பட்டினத்து செட்டியார் இருக்கிறார். இந்த பிள்ளையை கொண்டு போய் அவரிடம் கொடு, எடைக்கு எடை தங்கம் கொடுப்பார், அதை வைத்துக் கொண்டு உன் வறுமையை நீ போக்கிக் கொள்ளலாம் என்கிறார். சென்று பார்க்கிறார். அதே மாதிரி அந்த காருண்யா தீர்த்தத்தினுடைய கரையில் வில்வ மரத்தடியில் குழந்தை, ஆண் குழந்தை இருக்கிறது. அந்த ஆண் குழந்தையை எடுத்து கொண்டு போய் பட்டினத்தடிகளிடம் கொடுக்கிறார். பட்டினத்தடிகளும் என்னுடைய கனவிலும் இப்படி ஒரு குழந்தையை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று ஈசன் சொன்னான் என்று சொல்லி மகிழ்ந்து எடைக்கு எடை தங்கம் கொடுக்கிறார். பிள்ளையில்லா குறை இவருக்கு தீர்ந்தது பிள்ளை வந்ததன் மூலம். இவர் கொடுத்த தங்கத்தின் மூலம் வறுமை என்பது அவருக்கு தீர்ந்தது. இருவருடைய குறையும் ஒரே நேரத்தில் தீர்ந்தது. நான் அடிக்கடி சொல்வேன், பிள்ளை இல்லாமல் ஒருவன் இருக்கிறான், பெற்றவர்கள் இல்லாமல் ஒரு குழந்தை வீதியிலே நிற்கிறது. பிள்ளை இல்லாத தாயும் தந்தையும், தாயும் தந்தையும் இல்லாமல் ஒரு பிள்ளை வீதியில் நிற்கிறதே, அந்த பிள்ளையை இவர்கள் தத்தெடுத்து விட்டால்
தத்தெடுத்த அந்த கணத்திலேயே இவர்கள் தாயும் தந்தையும் ஆகிவிடுகிறார்கள். ஒரு பிள்ளைக்கு தாயும் தந்தையுமாக ஆக வேண்டும். கணவன் மனைவியாக மட்டுமே இருப்பவர்கள் தாயும் தந்தையும் ஆக முடியாதவர்கள். அவர்களுக்கு இந்த குழந்தை தத்தாக வந்து சேர்ந்த கணத்திலேயே அவர்கள் தாயும் தந்தையும் ஆகிறார்கள். அந்த குழந்தை தாயையும் தந்தையும் இழந்து நிற்கிறதே, அந்த கணத்தில் அதற்கு தாயும் தந்தையும் கிடைத்து விடுகிற போது அதனுடைய அனாதைத்தனம் அப்பொழுதே அழிந்து விடுகிறது. 2 பேருக்கும் இடையே ஒரு புதிய உறவு பூக்கிறது. அனாதைத்தனத்தை இப்படித்தான் அழிக்க முடியும். எனவே அதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேருடைய குறையும் தீர்ந்தது. பிறகு திருவிடை மருதூர் சிவன் அருளால் இந்த பிள்ளை கிடைத்ததனால் மருதவாணர் என்று பிள்ளைக்கு பெயர் வைக்கிறார் பட்டினத்தார். தன்னுடைய முயற்சியால் வணிகத்தை மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து கோடி கோடியாக குவிக்கிறார் பட்டினத்தார். தன்னுடைய முயற்சியால் குவித்தார். மரக்கலங்களை பல நாடுகளுக்கு அனுப்பி ஏராளமான பொருள்களை கொண்டு வந்து விற்று இங்கிருப்பதை அங்கே ஏற்றுமதி இறக்குமதி இரண்டும் செய்து ஏராளமாக பணத்தை ஈட்டுகிறார். அதற்கு பிறகு பிள்ளையும் வளர்ந்தான். அப்பனுடைய தொழிலை பிள்ளை பார்ப்பது என்ற முறையில் பிள்ளையை களத்திலே ஏற்றி அனுப்புகிறார். பிள்ளை போனான். பெரும்பொருள் ஈட்டி வருவான் என்ற நம்பிக்கையோடு இவர் இருக்கிறார். ஏற்கனவே பெரும்பொருள் இருக்கிறது இவரிடம். இதை பெரும்பொருள் ஈட்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டினத்தாருடைய கதையே. இது ஏழைக்கும் பாழைக்கும் சொல்லப்படுகிற கதை அல்ல. பட்டினத்தார் கதை எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் பொருள் ஈட்டுவதிலேயே உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது. பொருள் ஈட்டுவதன் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் முழுமையையும் நீங்கள் காண முடியாது. உங்கள் வாழ்க்கையின் முழுமையை எங்கே எப்படி காண முடியும் என்று சொல்வதற்காகத்தான் பட்டினத்தாருடைய கதை. எனவே ஈட்டிய பொருள் அவருக்கு நிறைவு தரவில்லை. இன்னும் அதிகமாக பொருள் தேட வேண்டும் என்று நினைத்து பிள்ளையை அனுப்புகிறார். பிள்ளை போனான். பிள்ளை திரும்ப வருகிற பொழுது மரக்கலம் முழுவதும் எரு மூட்டையை எடுத்துக்கொண்டு வருகிறான். மூட்டை மூட்டையாக எரு மூட்டையையும் தவிட்டு மூட்டையையும் கொண்டு வருகிறான். இந்த பிள்ளைக்கு உடன் சென்ற வணிகர்கள் பைத்தியம் பிடித்து விட்டது, சித்தம் கலங்கி விட்டது என்று நினைக்கிறார்கள். பட்டினத்தடிகளுக்கு செய்தி வந்து சேர்ந்தது. தன்னுடைய பிள்ளை மருதவாணன் மீது கோபமுற்று அந்த பிள்ளையை கடிந்து பேசிவிட்டு இவன் மரக்கலத்திலே என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று போய் பார்க்கிறார். மூட்டைகளை பிரித்து பார்த்தால் தவிடு இருக்கிறது, எருமுட்டை இருக்கிறது. இப்படி ஒரு பைத்தியக்கார பிள்ளையை நாம் பெற்றோமே என்று நெஞ்சம் பதறி வந்த சினத்தின் விளைவாக ஒரு வராட்டியை எடுத்து வீசி எறிகிறார். அதற்குள்ளே இருந்து மாணிக்க பரல்கள் சிதறுகின்றன, நவரத்தினங்கள் சிதறுகின்றன. இந்த தவிடை எடுத்து வீசுகிறார். தவிடு முழுவதும் பொன்மயமாக கிடக்கிறது. ஆஹா, உடன் சென்றவர்களுக்கே தெரியாமல் மறைபொருளாக பொன்னையும் வைரத்தையும் நவமணிகளையும் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் இவன் நம்மிலும் எவ்வளவு பெரிய வணிகனாக வளர்ந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு பிள்ளையை பார்க்க வருகிறார். பிள்ளை என்ன செய்தான்? பட்டினத்தடிகள் மனைவி இவர் பிள்ளையினுடைய தாய் சிவகலையிடம் போய் நின்றான். அம்மா, அப்பா என்னை வந்து கேட்டால் இந்த பெட்டியை அவரிடம் கொடு என்று ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறான். அந்த பெட்டியை அம்மா வைத்துக் கொண்டிருக்கிறாள். பட்டினத்தடிகள் பாராட்டுவதற்காக புகழ்வதற்காக ஆசை ஆசையாக மகனை அரவணைத்து தழுவிக் கொள்வதற்காக வந்து நிற்கிறார். எங்கே மருதவாணன் என்று கேட்கிறார். மருதவாணன் இந்த பெட்டியை கொடுத்தான், இங்கேதானே இருந்தான், எங்கு போனான் என்று தெரியவில்லையே என்றார். உடனே இவர் அந்த பெட்டியை திறக்கிறார். பெட்டிக்குள்ளே ஒரு பட்டு துணி இருக்கிறது. அந்த பட்டு துணியால் மூடப்பட்டிருக்கிற பொருள் என்ன என்று பட்டு துணியை திறந்து பார்க்கிறார். அதற்குள்ளே ஒரு காதருந்த ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தன. இந்த காதருந்த ஊசியையும் ஓலைச்சுவடியையும் பார்க்கிற பொழுது வியப்பு ஏற்படுகிறது அவருக்கு. ஒரு விலை உயர்ந்த அழகான பெட்டியில் ஒரு விலை உயர்ந்த பட்டு துணியை சுற்றி இந்த காதருந்த ஊசியை வைத்திருக்கிறானே நம்முடைய மகன், இதன் மூலம் அவன் என்ன சொல்ல நினைக்கிறான் என்று அவர் யோசிக்கிறார். யோசிக்கிற பொழுது பக்கத்திலே ஒரு ஓலை சுருள் இருக்கிறது. அந்த ஓலை சுருளை பிரிக்கிறார். காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்று ஒரு வரி இருந்தது. இந்த ஒரு வரிதான் அவர் உள்ளுக்குள்ளே இருந்த மாயையை விலக்கியது. மாயை விலகிய பிறகு பார்க்கிறார், அவர் தேடி வைத்த செல்வம், அவர் நாடி நாடி ஓடிச் சென்ற உறவுகள் எல்லாமே பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் அவர் கண்முன்னாலே தெரிகிறது.
நீங்கள் வித்தை அவித்தை என்று சொல்கிறோம். வித்தை, வித் என்றால் அறிவு. வேதம் என்பது வித்திலிருந்து உருவான வார்த்தை. வித்திலிருந்து உருவானது வேதம். வேதம் என்பது எது? அறிவு, அறிவை தருவது. அவித்தை என்பது மாயை. இதுவரையில் அவித்தை மண்டி கிடந்த இந்த உள்ளத்தில் அவித்தை அகன்றது, வித்தை விளைந்தது. அந்த உள்ளுக்குள்ளே இறைவன் அறிவை கொளுத்துகிறான். அந்த அறிவு கொளுத்தப்பட்ட பிறகு மண்டி கிடந்த இருள் காடு அழிந்து விடுகிறது. இருதயத்திற்குள்ளே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தோடு பார்க்கிறான், எல்லாமே பொய்யாக தெரிகிறது. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, இத்தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்ற ஞானம் வருகிறது. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு தேடி சேர்த்து வைத்தாலும், அது உறவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எதை தேடி வைத்தாலும் அது சதமல்ல. பிரபஞ்சத்தின் படைப்பில், இறைவனுடைய படைப்பில் எந்த உயிர் பிறந்தாலும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று ஆதிசங்கரர் சொன்னது அதுதான். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும் என்று பட்டினத்தார் அதை சொல்கிறார் தெளிவாக. இந்த திருக்கோயில் அகவலில் 45 வரிகளை மட்டும் நீங்கள் முதலில் படித்து பார்க்க வேண்டும். நினைமின் மனமே, நினைமின் மனமே என்று தொடங்குகிறார். இந்த 45 வரிகளை படியுங்கள், மற்றதை படிக்க வேண்டாம். திரும்ப திரும்ப படியுங்கள். நண்பர்களே, இதுதான் அங்கே மிக முக்கியமான விஷயம். எவையெல்லாம் பேரின்பம் தரக்கூடியவை என்று கருதி கருதி முயன்று முயன்று சேர்த்தாரோ அவை அனைத்தும் நிலையற்றவை என்ற ஞானம் கனிந்த பிறகு அனைத்தையும் உதறி தள்ளுகிறார். அதுவரை உடுத்தி இருந்த பட்டாடையை களைந்து விடுகிறார். ஒரு முழங்கால் வரையில் ஒரு ஆடை அல்லது ஒற்றை கோவணத்தோடு வெளியே புறப்பட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாய் தடுக்கிறாள், மனைவி தடுக்கிறாள். நண்பர்களே, ஒரு மனிதன் துறவு நிலையை மேற்கொள்ளுகிற பொழுது முதலில் சிரமப்படுவது பக்கத்திலே இருக்கிற தாயின் உறவும் மனைவி உறவும் தான். இந்த 2 உறவுகளும் முடிந்த வரையில் கதவை மூடித்தான் வைக்கும். அந்த கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியே வர வேண்டியது முதல் முயற்சி. தன்னுடைய தாயும் மனைவியும் கண்ணீரும் கம்பலையுமாய் கதறி அழுகிற நிலையில் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் வெளியே வருகிறார். பிச்சைக்காரனை போல் வருகிறார். நண்பர்களை, பிச்சைக்காரனை போல் வருகிறார் பட்டினத்தார். அது பட்டினத்து அடிகள் எப்படி துறவியாக இருந்தார், ஒரு துறவிக்கு உரிய இலக்கணம் என்ன, அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, மிக மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது. துறவி என்றால் ஒரு காவி உடை உடுத்து, கற்றை சடைமுடியோடு, ருத்ராட்ச கொட்டையை கழுத்திலே கட்டிக்கொண்டு, திருநீற்று பட்டையை நெற்றியிலே இட்டுக்கொண்டு உங்கள் முன்னால் வந்து நின்றால் போதும், உடனே காலில் விழுந்து விடுகிறீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இலக்கணப்படி நீங்கள் ஒரு மனிதனை அளந்து பார்க்க வேண்டும், அவன் துறவியா இல்லையா என்று. அப்படி அளந்தால் ஒரு பட்டினத்து அடிகளை மட்டும்தான் உங்களாலே துறவியாக பார்க்க முடியும். ஒரு துறவுக்கு உரிய இலக்கணம் நான் கண்டுபிடித்து சொல்லவில்லை. நண்பர்களே, எதையுமே புதிதாக சிந்தித்து நானே சொல்வதாக உங்களை ஏமாற்றவில்லை. எல்லாம் நம் முன்னோர்கள் கொடுத்து விட்டு போன சீதனங்கள். அவர்கள் கொடுத்த சீதனங்களை நான் கடைபரப்பி உங்களிடம் தருகிறேன், அவ்வளவுதான். நீங்கள் தான் அவற்றை பெற்று சரியான வழி எது என்று பார்க்க வேண்டும். சாக்ரட்டிஸ் மிக அழகாக சொல்வான், மருத்துவச்சி பிரசவத்திற்கு துணை இருப்பாளே தவிர அவளே குழந்தையை பெற்று தர மாட்டாள் என்று. மிட்வைஃப் என்று சொல்கிறோம் அல்லவா, மருத்துவச்சி என்ன செய்கிறாள்? பிரசவ வலியிலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கு துணை இருப்பாள். அவளால் அவ்வளவுதான் முடியும். அவளே உனக்காக பிள்ளையை பெற்றுக் கொடுக்க மாட்டாள். இப்பொழுது டெஸ்ட் டியூப் பேபி வந்து விட்டது, அது வேறு கதை. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகாட்டி மரம் இருக்கிறது. இந்த பக்கம் போனால் திருப்பூர், இந்த பக்கம் போனால் பாலக்காடு, இந்த பக்கம் போனால் தாராபுரம் என்று வழியைத்தான் காட்டும். உங்களை கொண்டு போய் அந்த இடத்தில் சேர்த்து விடாது. எனவே யார் எதை பேசினாலும் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் வெறும் திசை காட்டிகளே தவிர இவர்கள் உங்களை சுமந்து செல்லும் வாகனங்கள் இல்லை. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் கனிந்தவனாக இருந்தாலும் சரி, சுய அனுபவத்திலேதான் விழிப்புணர்வு வந்து சேர வேண்டும். சுய அனுபவம் தேவை. சுய அனுபவத்தின் மூலமாக பதிவாகக்கூடிய அறிவுதான் உங்கள் வாழ்வில் எந்த விளைவையும் உருவாக்கும். அனுபவத்தில் பதிவாகாமற் போனால் அதனால் பயனேதும் கிடையாது.
அதனால்தான் ஒன்று சொல்வார்கள், உள்பொருள் இல் பொருள் என்று சொல்வார்கள். உள்பொருள் இல் பொருள். சைவ சித்தாந்தத்தை பார்த்தால் இல் பொருளை அது ஏற்பதே கிடையாது. இல் பொருளை ஏற்பதில்லை சைவ சித்தாந்தம். உள்பொருள் இல் பொருள் என்றால் என்ன? அனுபவத்தால் உணரக்கூடியது எதுவோ அது உள்பொருள், அனுபவத்தில் அடைய முடியாதது எதுவோ அது இல் பொருள். முயல் இருப்பது உண்மை, முயல் உள்பொருள், கொம்பு உள்பொருள். ஆனால் முயற் கொம்பு இல் பொருள். முயலை நம்மால் பார்க்க முடியும், கொம்பை நாம் பார்த்திருக்கிறோம், முயற் கொம்பை நாம் பார்த்ததில்லை. எனவே சைவ சித்தாந்தம் இல் பொருளை பற்றி பேசுவதில்லை. நீங்கள் பட்டினத்தடிகளையும் மற்ற சித்தர்களையும் கூட நான் ஏன் முதலிலேயே சொன்னேன், சித்தர்களில் நான் பட்டினத்தடிகளை சேர்க்க விரும்பவில்லை என்று. சித்தர்கள் கலகக்காரர்கள், சித்தர்கள் கலகக்காரர்கள். சைவம் எதை பேசுகிறதோ, சைவ மரபு என்று எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த சைவ மரபுக்கும் எதிராக போனவர்கள். ஆனால் பட்டினத்தடிகளினுடைய பாடல்கள் முழுவதையும் நீங்கள் ஒரு பருந்து பார்வை பார்த்தால் அந்த சித்தர்களின் கலக குரல் அங்கும் இங்குமாகத்தான் தெரியுமே தவிர, நீங்கள் கோவிலாவது ஏதடா குளமாவது ஏதடா என்ற கலக குரலை பட்டினத்தடிகளிடம் பெரிதாக பார்க்க முடியாது. திருவற்றியூரில் இறுதியிலே போய் நிற்கிற பொழுது திருவற்றியூரிலே இருக்கிற மண் அவருக்கு திருநீராக தெரிகிறது. திருவற்றூரிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் சிவகணங்களாக அவருக்கு தெரிகின்றார்கள். திருவற்றூரே அவருக்கு கைலாயமாக தெரிகிறது. ஆனால் இப்படியெல்லாம் மண்ணை திருநீர் என்றும், குளத்தை தீர்த்தம் என்றும், விக்கிரகத்தை கடவுள் என்றும் எல்லா சித்தர்களும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சிவவாக்கியாரிலே இருந்து நீங்கள் பாம்பாட்டி சித்தர் வரை பல சித்தர்களை நீங்கள் படித்து பார்த்தாலும் சித்தர்கள் கலகக்காரர்கள், சாதிக்கு எதிராக கலகம் செய்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட மதவெறிக்கு எதிராக கலகம் செய்தவர்கள். எவையெல்லாம் மனித சமுதாயத்தை பேதப்படுத்துமோ, எவையெல்லாம் மனிதர்களுக்கு இடையே பிளவுகளை உண்டாக்குமோ அவற்றை எதிர்த்து கலகம் செய்தவர்கள் அவர்கள். எனவே கலகக்காரர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய கலகக்காரர்களோடு நீங்கள் சேர்த்து பார்க்க கூடாது. வள்ளுவன் கூட கலகக்காரன் தான். வள்ளுவனுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்களை புரட்டுங்கள், பரத்தமை உறவு பாராட்டப்பட்டது சங்க இலக்கியங்களில். மருத திணையே அதற்கு வைத்திருக்கிறோம். 5 திணை ஒழுக்கங்களில் மருத திணை இருக்கிறது. ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஊழல் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஊழல் நாடகம் நடப்பதற்கு ஒரு பரத்தையை உருவாக்க வேண்டும். ஒரு பரத்தையோடு உறவு வைத்துக் கொள்வதை தவறு என்று சங்க இலக்கியங்கள் பேசவில்லை. அந்த பரத்தமைக்கு எதிராக கலக கொடி தூக்கிய முதல் மனிதன் வள்ளுவன். மது அருந்துவது தவறு என்று வள்ளுவனுக்கு முன்னாலே சங்க இலக்கியம் சொல்லவில்லை. அதியமானுடைய இறப்புக்காக கண்ணீர் சிந்தி அழுகிறாளே அவ்வை புறநானூற்றில், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உடல் சார்ந்த உறவுகள் இல்லாமல் உணர்வு சார்ந்த நட்பு இருக்க முடியும் என்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சான்றாக இருந்தது அதியமான் அவ்வை நட்பு. ஒரு ஆணும் பெண்ணும் நட்பு கொண்டால் அந்த நட்பு உடல் சார்ந்துதான் இருக்க முடியும் என்று நாம் திடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வெறும் உடலை மீறி உணர்வுகளின் சங்கமத்திலேயே ஒரு ஆணும் பெண்ணும் இருந்து விடுவதற்கு சாத்தியமே இல்லை என்று நாம் நினைந்து கொண்டிருக்கிறோம். அது சாத்தியம் என்பது அதியமான் அவ்வை நட்பிலே நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த அரசன் தன்னுடைய நண்பன் அவன் செத்து போனதற்காக 13 பாடல்களில் கண்ணீர் விட்டு அவ்வை புலம்புகிறாள். புறநானூற்றிலேயே அதிகமான பாடல் அவ்வை எழுதியதைத்தான் பார்க்கிறோம். அதிலே ஒரு இடத்தில் இந்த அதியமானுடைய பெருந்தன்மையை பேசுகிற பொழுது சொன்னால், சிறிய கல் பெரினே எமக்கீயும் மன்னே, பெரிய கல் பெரினே யாம் பாடத் தாம் மகிழ்ந்துண்ணும் மன்னே என்றாள். என்ன பொருள்? நானும் அதியமானும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் மது இருந்தால், ஒருவர் மட்டும்தான் குடிக்கக்கூடிய அளவுக்கு மது இருந்தால் அதை எனக்கு கொடுத்து நான் குடிப்பதை அவன் பார்த்து பரவசப்படுவான். நிறைய மது இருந்தால் 2 பேரும் சேர்ந்து குடிப்போம் என்கிறாள். சொல்வது யார்? அவ்வை. எனவே மது குடிப்பது தவறு என்று பேசப்படவில்லை, மதுவுக்கு எதிராக கள்ளுண்ணாமை என்று கலகக்கொடியை எழுப்பியவன் வள்ளுவன். இப்படி கொல்லாமையிலே இருந்து கள்ளுண்ணாமையிலே இருந்து பரத்தமைக்கு எதிராக கலகக்கொடியை அவன் தூக்கினான். அதுபோல் சித்தர்கள் கலகக்கொடி தூக்கியது சமூகத்தின் நன்மைக்காக. மனிதர்களுக்கு இடையே மண்டி கிடக்கிற பகைமையை, பேதத்தை, பிளவை சாதி காரணமாகவோ மதம் காரணமாகவோ வரக்கூடாது என்று தடுப்பதற்காக கலக குரல் கொடுத்தார்கள். இங்கே பட்டினத்தடிகள் துறவியானார் என்று சொன்னேன். ஒரு துறவிக்கு உரிய லட்சணம் என்ன என்றும் சொன்னேன். அது மகாபாரதம் சொல்வதைத்தான் சொல்கிறேன், மணியன் சொல்வது கிடையாது. நீங்கள் மகாபாரதத்தில் துறவுக்கு உரிய இலக்கணம் 5 இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த யாராவது நீங்கள் ஒரு சாமியாருக்கு முன்னால் தயவு செய்து நான் தாய்மார்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் யாராவது ஒரு சாமியார் என்று வந்து நின்றால்
உடனடியாக நான் சொன்ன 5 இலக்கணங்களும் இவனுக்கு இருக்கிறதா என்று மனதுக்குள்ளேயே எடை போட்டு பார்க்க வேண்டும். முதல் இலக்கணம் ஓடு. திருவோடு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது ஒருவனுக்கு. நண்பர்களே, உடைமை இருந்தாலே அவன் துறவி அல்ல. இன்றைக்கு உடைமை இல்லாத மடாதிபதிகளையே பார்க்க முடியாது. நான் உண்மை பேசுகிறேன், சில நேரத்தில் உண்மை கசக்கும். நான் இப்படி பேசிக் கொண்டிருப்பதனால் தான் இருக்கிற இடத்திலேயே இருக்கிறேன். ஆனால் இருக்கும் இடமே சுகம் என்பது எனக்கு தெரிகிறது, அதனால் இருக்கிறேன். சுயத்தை இழந்து விட்டு சொர்க்கத்தை அடைவதனால் ஒரு பயனும் இல்லை நண்பர்களே. பைபிளில் வாசகம் உண்டு, ஆன்மாவை விற்று அகிலத்தை பெற்று என்னடா பயன் என்று. ஆன்மாவையே விற்றுவிட்டு அகிலத்தை பெற்று என்ன பயன்? கம்பீரம் கலையாமல் கடைசி வரை வாழ வேண்டும். நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்ல வேண்டும். இவை சரி என்றால் இயம்ப வேண்டும், இவை தவறென்றால் எதிர்க்க வேண்டும். எனவே நான் சொல்கிறேன், இது மகாபாரத்தில் சொன்னது. ஓடுதான் இருக்க வேண்டும். ஒரு துறவிக்கு உள்ள முதல் இலக்கணம் ஓடு. ஓடுக்கு மேல் இருந்தால் அவன் துறவி கிடையாது என்பதை பட்டினத்தடிகள் வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். பட்டினத்தடிகள் துறவியானார், ஊர் ஊராக சென்றார். பிறகு உஜ்ஜயினி போனார். உஜ்ஜயினியில் பத்ரகிரி அரசனாக இருந்து ஆண்டு கொண்டிருந்தான். அந்த உஜ்ஜயினியில் ஒரு பிள்ளையார் கோவிலிலே போய் இளைப்பாறுகிறார். அவர் அரச மாளிகைக்குள்ளே சென்று அணிகலன்களை களவாடிய திருடர்கள் திரும்புகிற பொழுது இறைவனுக்கும் ஒரு காணிக்கை இருக்கட்டும். இப்ப நம்மில் பல பேர் செய்வதில்லையா? திருப்பதிக்கு போய் நாம் சம்பாதிக்கிற பணம் என்பது, நண்பர்களே, பணம் சம்பாதிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அன்பீனும் அரணும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் அன்பும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அந்த இனிப்பான மைசூர் பாகை கொடுத்தே அவர் அந்த வியாபாரத்தை வளர்த்திருக்கிறார் என்றால், தவறான வழியில் இல்லாமல் நெறி சார்ந்து சேர்க்கக்கூடிய செல்வம் சரிதான். அந்த செல்வம் தனக்கு மட்டும் தன் பிள்ளைகளுக்கு மட்டுமே என்று கருதி இருந்தால் கால் காசு கூட இப்படி செலவழித்து மேடை போட வரமாட்டார். எனக்கு போக எஞ்சியது சமூக நலனுக்கு என்ற சிந்தனை இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடையாளம். எனவே பணம் சேர்ப்பதே பாவம் என்று சொல்லவில்லை. ஆனால் பல பேர் வழியிலா வழியில் சென்று தேடுகிற பணத்தில் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவருக்கும் உண்டியலில் போட்டுவிட்டு வருவார். அப்படித்தான் இந்த உஜ்ஜயினி அரண்மனைக்குள்ளே போய் களவாடி விட்டு வருகிற திருடர்கள் வரும் வழியில் ஒரு முத்து மாலையை பிள்ளையாருக்கு காணிக்கையாக வீசி எறிந்து விட்டு போனார்கள். அந்த பிள்ளையார் கோவிலில் நிஷ்டையிலே இருந்தார் பட்டினத்தடிகள். அவருடைய கழுத்திலே போய் அந்த முத்து மாலை விழுந்தது. காலையில் அரண்மனை காவலர்கள் வந்து பார்த்தார்கள். திருடனை பிடித்து விட்டதாக மன்னனிடம் சொன்னார்கள். மன்னன் சொன்னான், அரண்மனைக்குள்ளேயே திருட்டா, அவனை கழுவேற்று என்று கட்டளையிட்டான். கழுமரத்தின் முன்னாலே கொண்டு வந்து பட்டினத்தடிகளை நிறுத்தினார்கள். பட்டினத்தடிகள் கழுமரத்துக்கு முன்னாலே வந்து நிற்கிற பொழுதுதான் சொன்னார், இது என் செயலால் யாவது ஒன்றுமில்லை. அந்த பாடல் அங்கேதான் வருகிறது. எனவே இந்த முன்வினை வினை பயன் குறித்து பேசுகிற அழகான இடம் அது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்றால், நான் சென்ற பிறவியில் செய்த வினையினுடைய பயனை இப்பொழுது துய்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்வது. எனவே உன் செயலால் தான் எல்லாம் என்று உணர்ந்தேன் என்று பட்டினத்தடிகள் பாடுகிற பொழுது அந்த கழுமரமே எரிந்து விடுகிறது. கழுமரம் எரிந்தது. ஆஹா, வந்திருப்பவன் திருடன் இல்லை, இவன் மாபெரும் ஞானி என்ற புரிதல் வந்தவுடன் பத்திரகிரி பார்த்தான், ஒரு கழுமரத்தையே எரிக்கக்கூடிய ஆற்றல் நாடாளும் மன்னனுக்கு இல்லை, ஆனால் இந்த கோவணத்து ஆண்டிக்கு இருக்கிறது. எனவே நம்மை விட உயர்ந்த பதவி இவனிடம் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் மனித நோக்கமே என்ன? எம்எல்ஏவாக இருப்பவன் எம்பியாக வர வேண்டும் என்று தானே ஆசைப்படுவான். எனவே எம்எல்ஏ பதவியை துறந்துவிட்டு எம்பி ஆவது போல அரச பதவியை துறந்துவிட்டு ஆண்டியானான். இந்த மண்ணில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெண் மக்களை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் சாமியார் கால்களில் பொத்தென்று விழுந்து விடுகிறீர்கள்? அவன் எல்லாவற்றையும் துறந்தவன் என்று நினைப்பதனாலேதான். இந்த மண்ணுக்குத்தான் எத்தனை இன்பங்கள் உண்டு என்பதும் இந்த மண்ணுக்கு தெரியும். அத்தனை இன்பங்களையும் மறுதலிப்பதுதான் உண்மையான வாழ்க்கை என்ற புரிதலும் இருக்கிற போது நம்மால் முடியாததை அவன் செய்திருக்கிறான், எனவே அவன் பாதத்தில் விழுவோம் என்று விழுகிறீர்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உண்மை பேசுவது என்பது ஒன்று, உண்மையாக வாழ்வது என்பது ஒன்று. நாம் தோற்றத்தை பார்த்தே ஏமாந்து போகிற ஏமாளிகள்.
எனவே உண்மை யாரும் பேசலாம், உண்மையாக வாழ்வதுதான் முக்கியம். இங்கே பார்த்தான் அவன். ஒரு அரசனால் பார்த்து ஒரு கழுமரத்தை எரிக்க முடியுமா? இந்த ஆண்டி எரித்து விட்டானே, இந்த ரகசியம் நமக்கு தெரிய வேண்டும் என்று அவனும் அரச உடையை கழற்றி விட்டு ஆண்டி கோலத்தோடு இவருக்கு பின்னாலேயே வருகிறான் சீடனாக. திருவிடைமருதூர் கோவிலுக்கு கிழக்கு வாசலில் பட்டினத்தார் உட்கார்ந்து கொண்டார். மேற்கு வாசலில் சீடனை உட்கார வைத்து விட்டார். பட்டினத்தாரிடம் திருவோடு கூட கிடையாது. பிச்சை எடுப்பதற்கு பாத்திரம் அவர் தான் சொன்னார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். நீங்கள் அந்த இடம் பார்க்க வேண்டும். சோறு, நீங்கள் பாரதி பாட்டை பாருங்கள், தேடி சோறு நிதம் தின்று. தேடி மனிதன் எப்படி இருக்கிறான்? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து விளைவு என்ன? மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றான் பாரதி. வேடிக்கை மனிதர், விந்தை மனிதர், இவையெல்லாம் தமிழுக்கு அவன் தாரை வார்த்த புதிய சொல்லாக்கங்கள். எனவே இங்கு முதலில் அந்த வரியை பார்க்க வேண்டும். ஒரு கவிஞன், அதனால்தான் அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார் என்று பாரதியே வருத்தப்படுகிறான். நுனிப்புல் மேயக்கூடாது. கடலின் மேற்பரப்பிலே நீந்துபவனுக்கு ஆணிமுத்து கைவராது. மூச்சடைக்கு மூழ்கினால்தான் முத்து கிடைக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். பார்த்து பார்த்துத்தான் கவிஞன் பதங்களை பயன்படுத்துவான். தேடி சோறு நிதம் தின்று என்றான். சோற்றை எது தேடும்? நாய்தான் தேடும். நாய்தான் எங்கே சோறு இருக்கிறது என்று தேடிக்கொண்டே போகும். ஞானியை சோறு தேடி வரும், நாய் சோற்றை தேடி போகும். நாம் நாய்க்கும் ஞானிக்கும் நடுவிலே இருப்பவர்கள். சில நேரத்தில் சோறும் நம்மை தேடி வரும், பல நேரங்களில் சோற்றை நாம் தேடி செல்வோம். சோறு எப்பொழுது தேடி வரும்? நம்முடைய மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? செய்து வைத்ததெல்லாம் சூடு ஆறுகிறதே, வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து வைத்தால் அப்பொழுதுதான் உங்களுக்கு சோறு தேடி வருமே தவிர எவனும் உங்களை தேடி கொண்டு வந்து சோறு போடுகிற அளவுக்கு நாம் என்ன சாதித்து விட்டோம்? நீங்கள் ஒன்றுமில்லை. சாதனை என்பது என்ன? எல்லாவற்றையும் துறந்து விடுவதை விட பெரிய சாதனை உலகத்திலே ஒன்று உண்டா? நண்பர்களே, துறவு என்பது என்ன தெரியுமா? அனைத்தையும் துறந்து விடுவதல்ல, அந்த துறவினால் வரக்கூடிய பலனையும் விளைவுகளையும் கூட சேர்த்து துறப்பதுதான் துறவு. நான் துறவியாகிவிட்டேன், எல்லாவற்றையும் நான் துறந்து விட்டேன் என்று என் நெஞ்சுக்குள்ளே ஒரு ஆணவம் இருக்கிற வரை நான் துறவி கிடையாது. அதனால்தான் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுப்பதற்கு வள்ளலார் முனைகிறார், கவலைப்படுகிறார். உள்ளுக்குள்ளே வேரோடி கிடக்கின்ற இந்த அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்க இயலவில்லையே என்னால் என்று. ஆணவம் அவ்வளவு சாதாரணமாக போகாது. எனவே இவன் இந்த இடத்தில் உட்கார்ந்தான், ஓடு கூட கிடையாது. பட்டினத்தார் உட்கார்ந்து இருக்கிறார், முழு துறவி. அந்த பக்கத்தில் சீடப்பிள்ளை பத்திரகிரி உட்கார்ந்து இருக்கிறான் மேற்கு வாசலில். அவன் ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறான். ஏனென்றால் அவன் பிச்சை எடுத்து அந்த பிச்சையை கொண்டு வந்து பட்டினத்தடிகளுக்கு முதலிலே கொடுத்து பசியாற்றி, பசியாறுதல் என்பதை நீங்கள் மலேசிய மண்ணில் தான் தமிழனிடம் கேட்க முடியும். நீங்கள் போய் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் இறங்கி கால் பதித்த அடுத்த கணமே உங்களை அழைக்க வருபவர்கள், ஐயா பசியாறி விட்டு போகலாமா என்று கேட்பான். இந்த தமிழ்நாட்டில் பசியாறி விட்டு போகலாமா என்று என் செவியார இதுவரை நான் கேட்டது கிடையாது. இங்கே பட்டினத்தடிகளுடைய பசியாற்றி எஞ்சிய உணவை அவன் சாப்பிட்டு தன் பசி ஆற்றுவான். குருவுக்கு கொடுத்த மீதம். இன்னொன்று பார்க்க வேண்டும், குரு உண்ட மிச்சம், எச்சில். அந்த மிச்ச எச்சிலை உண்பதன் மூலம் அந்த குருவினுடைய ஞானத்தை பெறுவதற்கான ஒரு வழி அது. உணர்வாலும் உணவாலும் பெறுகிற ஞானம் அது. அறிவாலும் உணர்வாலும் உணவாலும் பெறுவது. அப்படி இவன் கொண்டு வந்து கொடுப்பதற்கு இவன் திருவோடு வைத்திருக்கிறான். அப்படி இவன் எஞ்சிய உணவை இவன் உண்ணுகிற பொழுது ஒரு பெண் நாய் வாலை குடைத்துக் கொண்டு இந்த பத்திரகிரிக்கு பக்கத்திலே வந்து பார்க்கிறது. பத்திரகிரி பார்த்தான். ஒரு நாய் வாலை குடைத்துக் கொண்டு பாசத்தோடு பசிக்கு உணவு கேட்கிறதே என்று கருதி கொஞ்சம் சோற்றை அதற்கு போட்டான். யோசித்து பாருங்கள், ஒருவேளை ஒரு கவளம் உணவை நீங்கள் வைத்து விட்டால் காலம் முழுவதும் நாய் உங்கள் கால்களையே சுற்றி கொண்டிருக்கும். இதில் ஐரோப்பிய நாய், அமெரிக்க நாய்,
இங்கிலாந்து நாய், இந்தியா நாய் என்று குண வேறுபாடே கிடையாது. ஆனால் மனிதர்களுக்குள்ளே, உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரே நல்ல குணம் என்று ஒன்றை சொல்ல முடியுமா உங்களால்? அமெரிக்காவிலும், ஐரோப்பாவிலும், இங்கிலாந்திலும், இந்திய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கு இருந்தாலும் ஒரு குணம், அனைவருக்கும் உண்டான பொது குணம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இந்த நாய் இருக்கிறதே, உலகத்தில் எந்த இடத்திலே நாய் இருந்தாலும் ஒரு கவளம் போட்டு விட்டால் வாலை ஆட்டிக்கொண்டு காலையே சுற்றி கொண்டிருக்கும் நன்றி மிக்க பிராணி அது. அது அதற்கு பிறகு பத்ரகிரியை விடுவதாக இல்லை. அது இப்பொழுது பத்ரகிரி கையில் ஒரு ஓடும் இருக்கிறது, ஒரு உறவும் இருக்கிறது. உறவு என்பது ஆறறிவாக இருந்தால் என்ன, ஐயறிவாக இருந்தால் என்ன, உறவு இருக்கிறது. ஒருவன் பட்டினத்தடிகள் கிழக்கு வாசல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது வந்து பார்த்தான். ஐயா, எனக்கு பசிக்கிறது, உங்களிடம் ஏதாவது இருந்தால் கொடுக்க முடியுமா என்றான். அது என்ன சொல்வார்கள்? சிவனே வந்ததாகவும் சொல்வார். நாம் சிவனே வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு சாதாரண மனிதன் வந்ததாகவே, ஒரு பிச்சைக்காரன் வந்ததாகவே வைத்துக் கொள்ளுங்கள். பசிக்கு ஏதாவது தர முடியுமா? பட்டினத்தடிகள் உடனே சொன்னார், அப்பா, உடுத்து கொண்டிருக்கிற கோவணம் கூட சுமை என்று கருதுகிற மனிதன் நான். என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. நீ மேற்கு வாசலுக்கு போனால் அங்கே ஒரு சம்சாரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் போனால் உனக்கு ஏதாவது கிடைக்கும். நான் சந்நியாசி, சந்நியாசியால் எதையும் தர முடியாது, சம்சாரியை போய் கேள் என்றான். இவன் பிராகாரத்தை ஒரு பக்கமாக சுற்றி கொண்டு மேற்கு வாசலில் வந்து பார்த்தால் பத்ரகிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நாடாண்ட அரசன், அவன் திருவோடோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பட்டினத்து அடிகள் நாட்டையே துறந்து விட்டு வந்த பின்னாலும் இவனை முழு துறவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வெறும் காவி உடுத்துக் கொண்டு வந்தாலே துறவியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வளவு பரந்த மனம் உங்களுக்கு! உடனே இந்த பத்ரகிரியிடம் வந்தான். ஐயா, கொஞ்சம் பிச்சை வேண்டும் என்றான். என்னை பார்த்து ஏன் கேட்கிறாய்? நானே பிச்சைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் ஏன் கேட்கிறாய் என்றான். இல்லை, கிழக்கு வாசலிலே ஒரு சன்னியாசி இருக்கிறார், அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், மேற்கு வாசலில் ஒரு சம்சாரி இருக்கிறான், அவனை போய் பார் என்றார். அதனால் தான் உங்களிடம் வந்தேன். பொட்டில் அரைந்தது போல் இருந்தது பத்ரஹரிக்கு. சம்சாரியா? நானா? ஹடப்பாவி, எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்திருக்கிறேன், என்னை ஏன் பட்டினத்தடிகள் சம்சாரி என்று சொன்னார் என்று ஒரு முறை யோசித்தான். யோசித்த பொழுதுதான் கையிலே ஓடு இருப்பது புரிகிறது. ஓடு மட்டுமல்ல, பக்கத்தில் விடாமல் நிழலாய் தொடர்கிற ஒரு உறவும் இருக்கிறது. ஆஹா, இந்த ஓடும் இந்த நாயும் சேர்ந்து என்னை சன்னியாசி ஆக்காமலே தடுத்து விட்டனவா? ஓங்கி இந்த ஓட்டினாலே அந்த நாயின் மண்டையில் அடித்தான். ஓடும் உடைந்தது, நாயும் மண்டை பிளந்து இறந்தது. பிறகு பத்ரஹரி சன்னியாசி ஆகிவிட்டான், முழு துறவி. அப்படி என்றால் என்ன பொருள்? நண்பர்களே, ஓடு கூட இருக்கக்கூடாது, அது பட்டினத்தடிகளுடைய ஃபார்முலா. ஆனால் மகாபாரதம் கொஞ்சம் கன்செஷன், கொஞ்சம் சலுகை கொடுக்கிறது. ஓடு மட்டும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு துறவிக்கு முதல் இலக்கணம் ஓடு. இரண்டாவது இலக்கணம் பாருங்கள், கந்தை. உடுத்துவதற்கு கந்தை, உடுத்துவதற்கு உடை என்று சொல்லவில்லை, ஆடை என்று சொல்லவில்லை, கந்தை. ஏன் ஏன் நாம் உடுத்துகிறோம்? உலகத்தில் எந்த விலங்காவது உடுத்துகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி வந்ததோ அப்படியே போகிறது அது. ஆனால் நாம் பிறக்கிற பொழுது நிர்வாணமாகத்தான் பிறக்கிறோம். போகிற போது நாம் என்ன செய்கிறோம்? பட்டுடுத்தி பாடையிலே அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற வெட்டியானுக்கு இருக்கிற புரிதல் நமக்கு இல்லை. வெட்டியான் பார்க்கிறான், ஒன்றுமில்லாமல் வந்தவன் ஒன்றுமில்லாமல் போவதுதானே முறை. வருகிற பொழுது எதையுமே கொண்டு வராதவன் போகிற பொழுது இதை கொண்டு போவது என்ன நியாயம்? அவன் உரிந்து விடுகிறான். ஆக நிர்வாணமாக வந்தவன் நிர்வாணமாகத்தான் போகிறான். எனவே இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், உடுத்துவது மற்றவர்களுக்காகத்தான் நாம் உடுத்துகிறோம். நாம் ஒரு திருவிழாவுக்கு போவதென்றாலும், திருமணத்திற்கு போவதென்றாலும், நாம் ஆடை உடுத்துவதும் அணிகலன்கள் பூண்டு போவதும் எதற்காக? அடுத்தவர் பார்ப்பதற்கு. பார்க்காவிட்டால் கூட நாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பேசுகிறோமே. என்ன இவ்வளவு செலவழித்து நாம் கழுத்திலே அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம், புத்தம் புதிய ஒரு அணிகலனை, இவள் பார்ப்பதாகவே தெரியவில்லையே. பார்த்து ஆஹா எவ்வளவு அற்புதமான அணிகலன் இது என்று பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. மனித மனம், பாராட்டுக்கு இயங்குகிற மனம், புகழுக்கு இயங்குகிற மனம், புகழ் எது விளம்பரம் எது என்று புரியாத பேதை மனம், இன்பம் எது துன்பம் எது என்பதற்கான இடைவெளி அறியாத மனம்,
எனவே நாம் உடுத்துவதே அழகுபடுத்திக் கொள்வதற்கு. துறவி என்பவன் அழகுபடுத்திக் கொள்பவன் இல்லை. துறவிக்கு அழகு அழகற்றது என்ற வேறுபாடே கிடையாது. இன்பம் துன்பம் என்ற வேறுபாடே கிடையாது. வேறுபாடு மனதில் இருக்கிற வரையில் மனிதன் துறவியாக வழியே கிடையாது. வேறுபாடு என்பது அஞ்ஞானம். வேறுபாடற்று எல்லாவற்றையும் ஒருமை நிலையிலே பார்ப்பதுதான் ஞானம். ஞானம் வேற்றுமைகளை மீறி ஒற்றுமையை காணும். அஞ்ஞானம் ஒற்றுமையாக இருப்பதை கூட உடைத்து வேற்றுமையாகவே மாற்றும். அதனால் இங்கே ஆடை என்று பார்க்கிற பொழுது அவன் உடுத்தக்கூடாது, ஆனால் மானம் மறைக்க வேண்டும். மானம் மறைப்பதற்கு மகாபாரதம் என்ன சொல்கிறது? ஒரு கந்தை அணியலாம். கந்தை தான் அணியலாம். ஓடு முதல் இலக்கணம். கந்தை வரும்பொழுது நீங்கள் சாமியார்களை பார்க்க வேண்டும். கந்தையோடு வருகிறாரா பார்க்க வேண்டும். சாமியாராக இருப்பது நீங்கள் நண்பர்களே, பாரதிக்கு சாமியார் பிடிக்காதா? பாரதிக்கு தெய்வம் நம்பிக்கை இல்லையா? பாரதியே சொல்கிறான். பாரதி என்ன சொல்கிறான்? காவி உடை வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே. பாவனை தான் முக்கியமானது. நீங்கள் சிவவாக்கியாருடைய அழகான பாடல் ஒன்று உண்டு. மனத்தகத்து அழுக்கராத மௌன ஞான யோகியர் வனத்தகத்து இருக்கினும் மனத்தகத்து அழுக்கரார். மனத்தகத்து அழுக்கு அறுத்த மௌன ஞான யோகியர் முளைத்தடத்து இருக்கினும் மனத்தகத்து அழுக்கரார். ஆக நீங்கள் ஒன்று புரிந்து, மனதிற்குள்ளே இருக்கிற அழுக்கை அகற்றிவிட வேண்டும். அழுக்கை அகற்றியவன் ஒரு பெண்ணின் மார்பின் மீது சாய்ந்திருந்தாலும் கூட பிறப்பறுத்திருப்பரே என்கிறான் திருமூலன். எனவே வெளி வேஷம் அல்ல முக்கியம், உள்ளே இருப்பதுதான் முக்கியம். அதனால் கந்தை இரண்டாவது. மூன்றாவது முக்கியமான இலக்கணம் எதை பார்க்க? அப்பொழுதுதான் பட்டினத்தார் உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்வார். ஓடு, கந்தை, மரத்தடி அல்லது குகை, இதுதான் வாழிடம். வாழிடம் அப்படி என்றால் என்ன பொருள்? இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்திலேதான் ஒரு துறவி இருக்க வேண்டுமே தவிர செயற்கையாக ஒன்றை சிருஷ்டி செய்து அதற்குள்ளே அவன் இருக்கலாகாது. இயற்கையாக இருக்கிற மரத்தடியின் கீழ் இருக்க வேண்டும், அல்லது கல் குகைக்குள்ளே அவன் இருக்கலாம். இது வாழிடம். ஓடு, கந்தை, மரத்தடி. அடுத்ததுதான் ரொம்ப அழகு. நீங்கள் ஒரு இந்தியனாக பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும். இந்த மண்ணினுடைய சாரம் முழுவதையும் நீங்கள் அறியத்தான் உங்களுக்குள்ளே பெருமிதம் பொங்கும். ஓடு, கந்தை, மரத்தடி என்று சொன்னவன் நான்காவது இலக்கணம் சொல்கிறான், தனிமை. ஒரு துறவிக்கு முக்கியமானது தனிமை. அந்த தனிமையை கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் தெரியுமா? ஒரு பெண்ணின் கையில் உள்ள ஒற்றை வளையலை போன்ற தனிமை. 2 வளையல் இருந்தால் ஒன்றோடு ஒன்று உரசி சத்தம் வரும். ஒரு பெண்ணின் கையில் உள்ள ஒற்றை வளையலை போன்ற தனிமை துறவிக்கு தேவை. சரி, அப்படி என்றால் துறவி யார்? எல்லாரையும் துறந்து விட்டு தனியே நிற்பவனா? அப்படி இருப்பவன் துறவி இல்லை என்று நான் முதலிலேயே சொன்னேன். இங்கே தனிமை என்று சொன்னான். கடைசி 5வது இலக்கணம் என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிடத்தும் பேதமற்ற அன்பு. இந்த 5 இருப்பவன் தான் துறவி. தனியாக இருக்க வேண்டும். தனித்து இருக்கக்கூடிய அவன் எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துபவனாக இருக்க வேண்டும். அந்த எல்லா உயிர்களின் உயர்வுக்கும் சிந்திப்பவனாகவும் அந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்ப்பவனாகவும் இருக்க வேண்டும். இந்த 5 இலக்கணங்களும் பட்டினத்தடிகளுக்கு பொருந்தியதைப் போல வேறு எந்த துறவிக்காவது பொருந்தி இருக்கிறதா? நீங்கள் யோசிக்க வேண்டும். எனவே இந்த பட்டினத்தடிகள் எல்லாவற்றையும் துறந்தார். நான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிற செய்தி இது. இந்த நுகர்பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு எதை உருவாக்கி இருக்கிறது? நேற்று வரையில் கூட்டு குடும்பம் இருந்தது, இன்று கூட்டு குடும்பம் தனி குடும்பமானது. நண்பர்களே, கூட்டு குடும்பம் தான் ஒரு குடும்ப அமைப்பினுடைய உன்னதம் என்ற எண்ணம் நேற்று வரை இருந்தது. நேற்று என்றால் நேற்றைய தலைமுறை வரை. இன்றைய தலைமுறை என்ன ஆயிற்று? கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பம் ஆனது.
இப்பொழுது தனி குடும்பம் என்றால் கணவன் மனைவி, அவர்கள் பெறுகிற பிள்ளைகள், இவர்களை பெற்றெடுத்தவர்களை உதறிவிடுவதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பமானது. இதே நிலை இப்பொழுது எங்கே போகிறது தெரியுமா? தனி குடும்பமும் சிதைந்து தனித்தனி மனிதர்களாக வரக்கூடிய சூழல் வந்துவிட்டது. நான் சில காலம் வழக்கறிஞராகவும் உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியவன். உங்களுக்கு சொல்கிறேன், சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்கு என்று இருக்கும், ஓபி வார்டு என்று போட்டிருப்பான், புறநோயாளிகளின் சிகிச்சை பகுதி. அந்த புறநோயாளிகள் சிகிச்சை பகுதியில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறதோ அதைவிட 10 பேர் கூடுதலாக உயர்நீதிமன்றத்தில் குடும்ப வழக்குகள் நடத்தக்கூடிய பிரிவில் அகநோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் புறநோயாளிகள், அங்கே இருப்பவர்கள் அகநோயாளிகள். நண்பர்களை, எடுத்ததற்கெல்லாம் விவாகரத்து, விட்டுக் கொடுத்தல் என்பதே இல்லாமல் போய்விட்டது. அற்ப காரணங்களுக்கெல்லாம் அந்த உறவை துண்டித்து விடுவது என்ற முடிவு. எனவே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தீவாகவே இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறான். பெற்றவர்களை பேணி பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு குறைந்து விட்டது. இந்த சூழல் இந்த மண்ணுக்கு ஏற்ற சூழல் இல்லை. இதற்குத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், நம்முடைய கிருஷ்ணா அவர்கள் அவருடைய பெற்றவர்களுடைய அவர்கள் பெற்றோர்கள் மனமுடித்து 50வது பொன்விழா கொண்டாடுவதற்கு ஒரு விழா நடத்தினார். அவர் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று என்னை பேச அழைத்தார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கவிஞர் சிற்பி அவர்களை பேச அழைத்தார். நாணி கலையரங்கத்தில் நடந்தது. நான் கூட நினைத்தேன் 50 ஆண்டு திருமண வாழ்வு முடிந்து அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று. பெற்றோர்கள் முடிந்து போனார்கள். கண்முன் இல்லாமல் மறைந்துவிட்ட பெற்றோர்களை நினைந்து பொன்விழா நடத்தினார் அந்த மனிதன். நான் அங்கே சொன்னதைத்தான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லா உறவுகளையும் துறக்கலாம், துறவி கூட துறக்கக்கூடாத உறவு தாயின் உறவு. துறவி கூட துறக்கக்கூடாது. இந்த இந்து சமயத்தில், ஒரு சனாதன தர்மத்தில் ஒரு வழிமுறை உண்டு. ஒருவன் துறவியாக மாறிவிட்டால் அவனுடைய காலில் தந்தையாக இருந்தாலும் எதிர்ப்பட்டால் விட வேண்டும். துறவியான உடனே பூர்வாசிரமம் மறைந்து விடுகிறது. அவன் துறவி, அவனை இறைவனாக நாம் நினைந்து பார்க்கிறோம். கோவிலில் கடவுளுக்கு முன்னாலே விழுந்து தொழுவது போல பெற்றவன் அவன் காலில் விழுந்து தொழ வேண்டும். ஆனால் அவனை பெற்ற தாய் எதிர்ப்பட்டால் இவன் துறவியாக இருந்தாலும் இவன்தான் அவள் காலிலே விழ வேண்டும். இதுதான் இந்த இந்து சமயத்தின் இலக்கணம். அதனால்தான் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட ஆதிசங்கரால் தாயின் உறவை துறக்க முடியவில்லை. எல்லா உறவையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு போன பட்டினத்து அடிகளால் தாயின் உறவை துறக்க முடியவில்லை. 2 பேருடைய வாழ்க்கையிலும் இந்த அதிசயத்தை நான் இணைத்து பார்க்கிறேன், சிலிர்த்து போகிறேன். 2 பேரும் ஒரு சமகாலத்தவர்கள் இல்லை. ஆதிசங்கரரை நினைந்து பார்த்தால் 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். பட்டினத்தடிகளை பற்றி நீங்கள் தெளிவாகவே இல்லை. 3 பட்டினத்தார் இருந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு பட்டினத்தார், 12ஆம் நூற்றாண்டு போல ஒரு பட்டினத்தார், ரொம்ப சமீபத்தில் ஒரு பட்டினத்தார் என்ற பெயரில் ஒருவர் இருந்தார் என்பது போல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும். நாம் அறிகிற இந்த 2 துறவிகளிடமும் ஒரு வாழ்க்கை முறை ஒரே மாதிரி அமைந்திருக்கிறது. சங்கரன் துறவியாகிறான், தாய் அழுகிறாள். தந்தையை இழந்தவன், சின்னஞ்சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவன், தாயால் வளர்க்கப்பட்டவன். ஏராளமான சொத்து இருக்கிறது சங்கரனுக்கு, பட்டினத்தாரை போலவே. இவ்வளவு சொத்துக்களையும் உதறிவிட்டு தனிமரமாய் என்னை நிற்க விட்டு நீ துறவியாக போவது நியாயமா என்று அழுதபடி கேட்கிறாள் அன்னை ஆரியாம்பிகா. சங்கரன் என்ன சொல்கிறான்? உலகத்தின் எல்லா உறவுகளையும் துறந்து விட்ட இந்த சங்கரன், தாயே உன் உறவை துறக்கவில்லை. இனிமேல் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கணத்திலே இருந்து உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பெண் மக்களும் எனக்கு தாயராகிவிட்டார்கள். ஆனாலும் உனக்கு ஒரு உறுதிமொழி தருகிறேன், உன் மரண பொழுதில் எங்கிருந்தாலும் நான் வந்து மடி சுமப்பேன் என்றான். அதே போன்று சிருங்ககிரியிலே இருக்கிறார் சங்கரர். பாரதம் முழுவதும் பாதங்களாலே அளந்தவர்.
அந்த சங்கரர் சிருங்ககிரியிலே இருக்கிற பொழுது அவருக்குள்ளே ஒரு உணர்வு உருவெடுக்கிறது. தன்னுடைய தாய் மரணப் பொழுதில் இருக்கிறாள் என்று. உடனே காலடி நோக்கி விரைகிறார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் அந்த தாய். வாக்களித்தபடி வந்தார், அவளை மடி சுமந்தார். தாய் பார்க்கிறாள். முழுமையாக பிரக்ஞை இல்லை அவளுக்கு. உணர்வு குறைந்து கொண்டே இருக்கிற அந்த சூழலிலும் தன் பிள்ளை சத்தியம் செய்தாற்போல் வந்து மடி சுமக்கிறான் என்ற மன நிறைவோடு கண்மூடுகிறாள். அதற்கு பிறகு அவளுக்கு ஈமக்கடன் ஆற்ற வேண்டும். ஈமக்கடன் ஆற்றுவதற்கு சங்கரன் முனைகிற பொழுது உறவு முழுவதும் கூடி நின்று தடுக்கிறது. நீ துறவி, சனாதன தர்மப்படி துறவிக்கு உறவு கிடையாது. எனவே இந்த தாய்க்கு ஈமக்கடனை நீ செய்யக்கூடாது என்று ஊர் கூடி சங்கரனை தடுக்கிறது. சனாதன தர்மத்தின் ஆணி வேராக பேசப்படுகிற ஆதிசங்கரர் அந்த சனாதன தர்மம் வகுத்து வைத்த வேலியை அவரே தாண்டுகிறார். ஊர் தடுத்தது, உறவு தடுத்தது, யார் தடுத்தும் கேட்கவில்லை. அவர் நீதான் இந்த பிரேத சம்ஸ்காரத்தை செய்வது என்று முடிவெடுத்தால் நாங்கள் அனைவரும் உன்னை விலக்கி வைத்து விடுவோம், சமூக விலக்கு செய்து விடுவோம் என்று சொல்லி தூர நின்றார்கள். அந்த சங்கரன் தன்னுடைய தாயின் சடலத்தை தானே தன் தோளில் சுமந்தான். வீட்டின் கொல்லைப்புறத்திலே கொண்டு போய் வைத்தான். கொண்டு போய் வைத்து ஈமக்கடன் ஞான அக்னி மூலமாக எரிக்கப்பட்டது என்று சொல்கிறார். நீ ஞான அக்னி என்று கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவன் நெருப்பு வைத்து எரித்ததாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும், மாத்ருகா பஞ்சகம் என்று வடமொழியில் 5 பாடல்களை சங்கரர் எழுதி வைத்திருக்கிறாரே, அந்த பாடல்களையும் படியுங்கள். பட்டினத்தடிகள் தன்னுடைய தாயை இழந்த நிலையில் 10 பாடல் பாடியிருக்கிறாரே, அதையும் படியுங்கள். 2 பேருடைய உணர்வும் ஒரே மாதிரி இருக்கிறது. 2 பேர் வழங்கக்கூடிய செய்திகள் கூட ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கின்றன. 5 பாடல்களில் அழுகிறார் ஆதிசங்கரர். எல்லா உறவுகளையும் துறந்து விட்ட அந்த மனிதனால் தாயின் உறவை துறக்க முடியவில்லை. எப்படியெல்லாம் என்னை கருவிலே சுமந்து எத்தனை துன்பங்களை நீ ஏற்று என்னை நீ ஈந்தெடுத்திருப்பாய் தாயே, உனக்கு நான் என்ன செய்தேன் என்று சொல்லி சொல்லி புலம்புவதுதான் அந்த மாத்ருகா பஞ்சகம். அதே மாதிரிதான் பட்டினத்தார் வீட்டை விட்டு துறந்து போகிறான். தாய் தடுக்கிறாள். யார் தடுத்தாலும் நான் இனி இருக்க முடியாது என்று புறப்படுகிற பொழுது தாயிடம் சொல்கிறார், நீ மறைகிற பொழுதில் நான் வந்து நிற்பேன், உன் இறுதிக் கடன் நான் ஆற்றுவேன் என்று சொல்கிறார். தாய் இறந்தாள். கொண்டு போய் வைத்தார்கள். பட்டினத்தார் வந்தார் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். உறவு எதிர்பார்த்தது, பட்டினத்தார் வரவில்லை. எனவே விறகு வைத்து தீ மூட்டினார்கள். பிறகு பட்டினத்தார் வந்தார். வந்தவர் பார்த்தார், உறவு போய்விட்டது. இந்த விறகு, தீ மூட்டப்பட்ட விறகுகளை எல்லாம் களைந்தெறிந்து விட்டு பச்சை வாழை மட்டையை வைத்து அவர் ஞான அக்னியினாலே எரித்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு சான்று இல்லை. ஏனென்றால் அவரே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்றுதான் பேசுகிறார் பாடுகிற பொழுது. அந்த 10 பாடல்களையும் இன்றைய இளைஞன் படித்து பார்க்க வேண்டாமா? 2 திங்களாய் அங்கமேலாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய் தனக்கோ எரிய தடல் மூட்டுவேன். பட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன், ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு தேனென்று அழைத்தாளே, மான் என்று அழைத்தாளே, கொஞ்சி கொஞ்சி இந்த வாய் திறந்து பேசினாளே, அவளுக்கு நான் கொடுக்கக்கூடியது வெறும் வாய்க்கரிசி மட்டும்தானே. பட்டினத்தார் பாடவில்லை, அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு, கொள்ளிதனை வைத்து கூசாமல். யாருக்கு கொள்ளி வைக்கிறேன்?
கூசாமல் மெல்ல மானே என்று பேசியவள் அந்த முத்தமிட்ட வாய்க்கு வைக்கிறேன். முழுவதும் படிக்க வேண்டும். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. நான் இந்த தீயை வைத்ததற்கு காரணம் என்ன? நான் மட்டுமா இந்த தீயை வைக்கிறேன்? முப்புறம் எரித்த சிவன் அன்று தீ வைத்தான். இலங்கையை எரிப்பதற்கு அனுமன் தீ வைத்தான். தாயே, என்னை பெற்று பேணி வளர்த்து ஆளாக்கிய உன்னை நான் இழந்து நிற்கிற பொழுது என் அடிவயிற்றிலேயே நீ தீ வைத்து விட்டு போய்விட்டாய். என் அடிவயிற்றில் தீ வைத்து விட்டு போன உனக்கு அந்த தீயை எடுத்து நான் வைக்கிறேன் என்று சொன்னார் பட்டினத்தார். உன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. பாடல் இப்ப நிலையாமையே உங்கள் கண் முன்னால் வரும் நண்பர்களே. யோசித்து பாருங்கள். அழகான பாடல்கள். 10வது பாடல். வீற்றிருந்தாள் அன்னை, வீற்றிருந்தாள் அன்னை, வீதிதனில் இருந்தாள், நேற்றிருந்தாள், இன்று வெந்து நீரானாள். இதோ நான் பார்த்தேன், நேற்று இங்கேதான் அவள் வீற்றிருந்தாள், இன்று வெந்து நீரானாள். எல்லாரும் பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள், எல்லாம் சிவமயமே என்று முடியும். அது இதுதான் வாழ்க்கை என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இன்றைய பிள்ளைகள் இங்கிருந்து போகிறார். ஒரு முத்தனும் ஒரு முனியம்மாளும் வயக்காற்றிலே கோடை வெயிலை கூட பொருட்படுத்தாமல் சிரமப்பட்டு உழவில் ஈடுபட்டு களை எடுத்து காசு பண்ணி அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறார்கள். இருக்கிற நிலத்தை விற்று விசா வாங்கி கொடுக்கிறார்கள். பிள்ளை அமெரிக்கா போகிறான், கனடா போகிறான், லண்டன் போகிறான், சுவிட்சர்லாந்து போகிறான், எல்லா இடத்திலும் போகிறார்கள். போன பிள்ளையால் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இங்கே போனவன் போனாண்டி என்ற கதைதான். போனவன் போனான், டாலர் கணக்கிலே குவிக்கிறான். பொருள் தேட்டம் இன்ப நாட்டம் என்ற நுகர்பொருள் கலாச்சாரம் இதுதான். அதனால்தான் மகாத்மா சொன்னார், இது சைத்தான் நாகரீகம் என்று சொன்னார். சைத்தான் நாகரீகம். இந்த நாகரீகத்திற்கு இரையாகிவிடக் கூடாது என்று காந்தி சொன்னார். நாம் முதலில் காந்தியை கொலை செய்து விட்டோம். நம்மிடம் ஒரு நல்ல விஷயம் உண்டு. எவன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நடக்கிறானோ அவனைப் போல் நம்மால் நடக்க முடியவில்லை என்று நாம் முடிவெடுத்த அடுத்த கணமே அவனுக்கு மகாத்மா என்று ஒரு பட்டம் கொடுத்து, நாமெல்லாம் ஆத்மாக்கள் தவறு செய்யலாம், தவறே செய்யாதவர் அவர் மகாத்மா, அவரை கொண்டு போய் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு பக்கத்திலே ஒரு படமாக வைத்து மணி அடித்து கற்பூரம் காட்டி கதையை முடித்து விடுவோம். காந்தி இப்படித்தான் காலாவதி ஆகிவிட்டார். ஆனால் நினைந்து பார்க்க வேண்டும், இப்படி போன பிள்ளைகள் இந்த பெற்றோரை மறக்கிறார். அதனால்தான் இங்கிருந்து ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதுவது போல் நான் விகடனில் எழுதினேன். தாய் என்ற கட்டுரையில், மகனே, நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நாங்கள் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நீ பிறந்த அன்றுதான் நம் தோட்டத்தில் நாங்கள் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. எங்கள் வியர்வையில் நீ உயர்ந்தாய், நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னை உயர்ந்தது. இன்று எங்கோ இருந்தபடி நீ ஈட்டும் பணம் உனக்கு மட்டுமே இன்பம் தருகிறது. அன்று நாங்கள் நட்டு வைத்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தந்து கொண்டிருக்கிறது. ஈமையில் ஒரு நாள் ஈமையிலில் நீ மூழ்கி கிடக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். ஒரு நாள் ஈமையிலில் நீ மூழ்கி கிடக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். அதனால் என்ன, எங்கள் இறுதி யாத்திரையில் நீ இல்லாமற் போனாலும் அந்த தென்னை ஓலை எங்கள் கடைசி மஞ்சமாகும். இதுதான் நண்பர்களே இன்றைய பொருளாதாரம் தந்திருக்கிற வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையிலே இருந்து விடுபட வேண்டும். பட்டினத்தடிகளைப் போல தாயுமானவரே சொல்லிவிடவில்லையா, அரிது அரிது பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது. நீங்கள் பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துறந்து விட வேண்டாம். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டு ஒற்றை கோவணத்தோடு வெளியே போய் வீதியிலே புரண்டு
பிச்சைக்கார கோலத்திலே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இதை பட்டினத்தடிகளிடம் நீங்கள் பெறவும் வேண்டாம். ஆனால் பட்டினத்தடிகளிடமிருந்து குறைந்தபட்சம் எந்த உறவை துறந்தாலும் துறக்கக்கூடாத உறவு தாயின் உறவு, அந்த தாயை பராமரிக்க வேண்டும் என்ற செய்தியையாவது இன்றைய இளைஞன் தேடி எடுத்துக் கொள்ள வேண்டாமா? அந்த செய்தி உங்களுக்கு முதலில் வந்து சேர வேண்டும். நான் இறுதியாக சொல்கிறேன், ஒரு சித்தன் எப்படி இருப்பான்? எல்லாரும் சித்தர்களாகிவிட முடியாது. இப்படி எல்லாரும் வாழ முடியுமா? பட்டினத்தடிகள் சொன்னது, பட்டினத்தடிகளே சொல்லுவது, இப்படி வாழ முடியுமா? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உடன்று நன் மாதரை தாய் போல் தொடுது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பட்டினத்து அடிகள் என்றாலே பெண்களை மிக கேவலமாக பேசியவர், ஏசியவர். மாய பிசாசு என்று பட்டினத்தடிகள் சொன்னது உண்மை. மரளி விட்ட தூது என்று பட்டினத்தடிகள் சொன்னது உண்மை. காரணம் என்ன? பெண் இன்பத்திலேயே ஒரு மனிதன் முற்ற முழுக்க மூழ்கி கிடந்தால் அவனுடைய பண்புகள் அனைத்தும் பாழ்பட்டு போகும் என்பதனாலேதான். ஒன்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், நான் மிக தெளிவாக உங்களுக்கு வழங்குகிற செய்தி, இந்த செய்தியை நெஞ்சிலே சுமந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் எல்லையிலே நிற்காதீர்கள். எல்லாவற்றிலும் எல்லையிலே இருக்காதீர்கள். விருப்பு என்பது ஒரு எல்லை, வெறுப்பு என்பது ஒரு எல்லை. இன்பம் என்பது ஒரு எல்லை, துன்பம் என்பது ஒரு எல்லை. ரெண்டு எல்லை இருக்கிறது. நண்பர்களே, புத்தனை நீங்கள் பாருங்கள். புத்தன் தான் சொன்னான் மிடில் பாத் என்றான், நடுவழி. சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் மாதிரி ஒரு அறிஞனை உலகம் இன்று வரை சந்திக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் மேல் நாட்டில். அந்த அரிஸ்டாட்டிலும் சொல்வது கோல்டன் மீன் என்பதுதான், நடுவழி. நடுவழி என்றால் என்ன? புத்தன் அனுபவித்து சொன்னது. அரண்மனை சுகங்களிலே அழுந்தி கிடந்தவன் சித்தார்த்தன். இந்த அரண்மனையை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் தந்தை சுத்தோதனனே பெண் இன்பத்திலேயே அவனை மூழ்கடித்தான் திட்டமிட்டு. எனவே பெண் இன்பம் என்றால் என்ன? எத்தனை வித இன்பங்கள் உண்டோ அத்தனை இன்பங்களிலும் அழுந்தி கிடந்தவன் சித்தார்த்தன். இன்பத்தின் எல்லையிலே நின்று பார்த்தான் அவன். பிறகு அவனுக்குள்ளே எழுந்த கேள்விகள், இந்த முதுமை ஏன் வருகிறது, மரணம் ஏன் வருகிறது, துயரம் ஏன் வருகிறது, இந்த கேள்விகளுக்கு விடை காண புறப்பட்டான். 6 ஆண்டு காலம் கானகத்திலே கடும் தவம் இயற்றினான். பின்னாலே இருக்கக்கூடிய முதுகெலும்பு முன்னாலே தெரியக்கூடிய அளவுக்கு வற்றி உலர்ந்து ஒரு கவலம் கூட உண்ணாமல் கடும் விரதம் இருந்தான். அதிலும் அவனுக்கு புத்தம் வரவில்லை. புத்தம் என்றால் ஞானம், ஞானம் வரவில்லை. இது ஒரு எல்லை, அது ஒரு எல்லை. எல்லா இன்பங்களிலும் அழுந்தி கிடந்தது ஒரு எல்லை. எல்லா இன்பங்களையும் துறந்து விட்டு இறுதி நிலையிலே நின்றது இன்னொரு எல்லை. இந்த ரெண்டிலும் நின்று பார்த்தான். ரெண்டிலுமே அவனுக்கு ஞானம் வரவில்லை. அதற்கு பிறகு கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு இந்த உடலை பேணி பராமரித்து அவன் அத்திமரத்தடியிலே உட்கார்ந்தான். பிறகு பௌர்ணமியில் ஞானம் கனிந்தது என்று சொல்கிறோம். இதே ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பட்டினத்தடிகளைப் போல எல்லாவற்றையும் துறந்து விடுவதனாலே என்ன வந்து சேரும் நமக்கு என்று கேட்கலாம். இந்த சந்தேகம் புத்தன் இருந்த காலத்தில், புத்தன் ஒரு இடத்திற்கு போனால் சித்தார்த்தன் துறவியானான், புத்தனானான். புத்தனாவது எளிதல்ல. இந்த செய்தியை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தனாவதற்கு 1000 பிறப்பெடுக்க வேண்டும். 1000 பிறப்பெடுத்து கண்ம வினைகள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழற்றி எரிந்துவிட்டு பிறகுதான் நீங்கள் புத்தமாக பூரணத்துவத்தை பெற முடியும். நீங்கள் இந்த பிறவியிலேயே எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பட்டினத்தார் ஆகிவிட முடியாது. பட்டினத்தார் பல பிறவிகளில் இந்த பரிபக்குவ நிலைக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அந்த புத்தன் துறவியானான். அவன் செல்லுமிடமெல்லாம் அவனுடைய ஈர்ப்பு சக்தி, பல பேர் துறவிகளானார்கள். அஜாத சத்ரு அரசனாக இருந்தான். ஒரு பௌர்ணமி நிலா கூட்டத்தில் புத்தன் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அரசன் அஜாத சத்ரு வந்தான். வந்தவன் புத்தனை பார்த்தான். எனக்கு ஒரு சந்தேகம், உங்களிடம் நான் தெளிவு பெற விரும்புகிறேன் என்றான். கேளுங்கள் என்றான். அவன் கேட்டான், நீங்கள் இப்படி எல்லாவற்றையும் துறந்து துறவியாகிவிட்டீர்கள், ஊர் ஊராக வந்து 100 கணக்கில் 1000 கணக்கில் மனிதர்களை எல்லாம் துறவிகளாக்குகிறீர்கள், இதனால் என்ன பயன் என்று கேட்டான். எல்லாவற்றையும் துறந்து விட்டு போவதனால் என்ன பயன் என்று கேட்டான். அஜாத சத்துருவின் கேள்வி நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாம் எல்லாம் அஜாத சத்துருக்கள் தான்.
இந்த கேள்விக்கு புத்தன் சொல்கிறான், பயன்தானே கேட்கிறாய்? சமூகம் இருக்கிறதே, இது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு இறுக்கமான சட்டம் போட்டு வைத்திருக்கிறது. எந்த தனி மனிதனும் ஒரு சமூக மனிதன், சமூக விலங்கு, சோசியல் அனிமல், இறுக்கமான சட்டம் போட்டு இதற்குள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறது. இந்த சாதியில் இருந்தால் அந்த சாதிக்கென்று சடங்குகள், மதம் என்றால் மதத்திற்கென்று சடங்குகள், இப்படி பல்வேறு இறுக்கமான சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டங்களை உடைத்துக் கொண்டு முதலில் விடுதலை ஒரு துறவிக்கு கிடைத்து விடுகிறது. ஒரு துறவியாகிவிட்டால் அவனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமூகத்தின் சட்ட திட்டங்களுக்கு அவன் உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. அதற்கு பிறகு செல்வம் அனைத்தையும் துறந்து விட்டு வருகிறார்கள். செல்வத்தை வைத்திருப்பவன் எந்த நேரத்தில் எப்பொழுது எவன் வந்து கொள்ளையடிப்பானோ என்கிற அச்சம் இருக்கும். சேர்த்து வைத்த செல்வம் சாகும் வரை துணை வருமா என்ற சஞ்சலமும் இருக்கும். கோடீஸ்வரனாக இருந்தான் குஜராத்திலே, 10 மாடிக்கு சொந்தக்காரனாக இருந்தான். ஒரு கனப்பொழுதில் பூகம்பம் வந்தது, எல்லாம் பூமிக்குள்ளே போனது. பிறகு தெருவிலே வந்து நின்று விட்டானே. எனவே நாம் சேர்த்து வைத்திருக்கிற, சிரமப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் நிலைக்குமா அல்லது பறிபோய் விடுமா என்ற அச்சத்தில் அலைக்கழிக்கப்படுகிறாயே. அந்த செல்வத்தை விட்டு விட்டு வந்ததனால் அந்த அச்சத்திலிருந்தும் நீ விலகி வந்து விடுகிறாய். பல்வேறு விதமான ஆசை வலையிலே மனிதன் சிக்கி சீரழிகிறானே. இந்த ஆசை வலையை அறுத்து கொண்டு வெளியே வருவதனால் அந்த ஆசைகளின் மூலம் வருகிற துயரங்களில் இருந்தும் நீ விடுபட்டு விடுகிறாய். இவையெல்லாம் நீ துறவுக்கு வந்தால்தான் கிடைக்கும் என்றான். ஆனால் அதற்காக புத்தன் எல்லாரையும் துறவிகளாக சொல்லவில்லை. அதற்குத்தான் 8-fold path, எண்வகை மார்க்கங்கள் என்று நடுநிலை. முழு துறவியாகி விடாதே, முழுமையாக சிற்றின்பச் சேற்றில் அழுந்தி விடாதே, கொஞ்சம் இன்பம் இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அடிப்படையான தேவைகளை நீ அனுபவிப்பது தவறு இல்லை என்ற ஒரு நடுப்பாதை போட்டு கொடுத்தானே, அந்த நடுப்பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படி பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி, நீங்கள் மாயப்பிசாசு மரளிவிட்ட தூது என்று பெண்ணை பழிக்க முடிந்தது பட்டினத்தாரால். ஆனால் நல்ல பெண்ணை பார்த்தால் தாயாய் கையெடுத்து வணங்க வேண்டும் என்று சொல்ல வைத்தது பட்டினத்தாரை. பஜகோவிந்தம் படியுங்கள் ஆதிசங்கரில். பஜகோவிந்தத்தில் இந்த பெண்ணை பற்றி, பெண்ணினுடைய சரீரத்தில் நமக்கு வரக்கூடிய மயக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்கு, அது என்னடா உடம்பு, அது வெறும் சதை கோலம் தானே, அது ரத்தமும் சீழும் வியர்வையும் இருக்கக்கூடிய உடல் தானே என்று பஜகோவிந்தத்தில் பாடுகிறான் ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் தான் தாய் இறக்கிற பொழுது, மாத்ருகா பஞ்சகம் பாடுகிற பொழுது அந்த தாய்க்கு ஏங்கி ஏங்கி பாடுகிறான். எனவே பெண்ணுக்கு தெய்வ நிலை தருவது தாய்மைதான். அதனால்தான் திருவிக்கா சொன்னார், பெண்மை, தாய்மை, இறைமை என்றார். இன்றைக்கு பல பெண்கள் என்ன சொல்கிறார்கள்? I don't want to marry anybody. I want to be very free. எனக்கு திருமணமே தேவையில்லை, நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் என்று. சுதந்திரம் என்பது என்ன? யோசிக்க வேண்டும். ஒரு ஆறு சுதந்திரமாக ஓடுவது என்று முடிவெடுத்து கரைகளை மீறினால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். எந்த சுதந்திரத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஒரு கட்டுக்குள்ளே இருந்தால்தான் இருக்கிற சுதந்திரம் இறுதி வரை நிலைக்கும். எனவே ஆணுக்கு பெண் அடிமையாகவும் பெண்ணுக்கு ஆண் அடிமையாகவும் இருக்க வேண்டியதில்லை. ஒரு பெண் பெண்ணாக இருக்கிறாள், அந்த பெண் ஒருவனை கைப்பிடிக்கிற பொழுது மனைவியாகிறாள். அந்த மனைவி எப்பொழுது கருவுறுகிறாளோ அப்பொழுது அவள் தாய்மை அடைகிறாள். எந்த கணத்தில் அவள் தாய்மை அடைகிறாளோ அப்பொழுதே அவள் தெய்வமாகிறாள். திருமணமே ஆகாத ஒரு பெண் எப்படி? ஒரு மலையிலே இருக்கிற ஒரு பாறை மாதிரி. திருமணமான பெண் எப்படி? அந்த மலையிலே இருக்கிற ஒரு பாறையை ஒரு சிற்பி பார்த்து அதற்குள்ளே ஒரு தேவதையை அவன் கண்டுபிடித்து அந்த தேவதையை அவன் உருவாக்கி ஒரு சிலையாக வடிக்கிறானே, அவள்தான் மனைவி மாதிரி. இந்த மனைவி சிலை மாதிரி. பிறகு இந்த மனைவி எப்பொழுது தெய்வமாகிறாள்? அந்த சிலையை கொண்டு போய் கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள்ளே வைத்து விடுகிற பொழுது வெறும் பாறை சிலையாகி சிலை தெய்வமாவது போல் வெறும் பெண் மனைவியாகி மனைவி தாயாய் தெய்வமாய் உருவெடுக்கிறாள். அதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொன்றாக நீங்கள் கழித்துக் கொண்டே வர வேண்டும். அதைத்தான் இறுதி பாடலில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
வாழ்க்கை என்பது கூட்டலில் இல்லை, வாழ்க்கை என்பது கழித்தலில் தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு மனித வாழ்க்கையை இந்து சமயம் எப்படி பிரிக்கிறது யோசியுங்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம், இறுதியில் சந்நியாசம். முதலில் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் என்ன? கல்வி கற்கும் பருவம். பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். நீ டாக்டர் ஆவதற்கு படி, நீ பிஇ என்ஜினியர் ஆவதற்கு படி என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரம்மச்சரியம் என்றால் சிந்தனையை சிதறவிடாமல் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துகிற பருவம். எவன் ஒருவன் இளமையில் சிந்தனையை சிதறவிடாமல் உண்மையான பிரம்மச்சரிய விரதம் பூண்டு அவன் படித்து முடித்து ஒரு தொழிலுக்கு போய் அடுத்த நிலை என்ன? கிரகஸ்தம். முழு பிரம்மச்சரியத்தை எவன் பயன்படுத்தி முழு பிரம்மச்சரியத்தை எவன் கடைபிடித்து வாழ்கிறானோ அவன்தான் கிரகஸ்தனாகிற பொழுது முழுமையான இன்பத்தை பெற முடியும். பிரம்மச்சரியத்தில் முழுமையாக இருந்தவன் தான் கட்டிய மனைவியோடு முழுமையான இன்பத்தை அவன் தூய்க்க முடியும். எனவே முதலில் பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தம். இப்பொழுது எல்லா உறவுகளும் ஒரு மனிதனுக்கு ஒரு 40 வயது 50 வயது வரையில் உறவுகள் கூடிக்கொண்டே போகும். மனைவி வருகிறாள், பிறகு பிள்ளைகள் வருகிறார்கள், பிறகு பேரன் வருகிறான், பேத்தி வருகிறாள், உறவுகள் கூடிக்கொண்டே போகும். இது கிரகஸ்த நிலை. கிரகஸ்த நிலைக்கு அடுத்து என்ன? இப்பொழுதுதான் கழித்தல் தொடங்க வேண்டும். வானப்பிரஸ்தம். எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும்? திடீரென்று ஒற்றை கணத்தில் ஒரு மனிதன் துறவியாகிவிட முடியாது. அப்படி மாறினால் அவன் துறவியாகவும் இருக்க இயலாது. புரிந்து கொள்ளுங்கள். எடுத்த உடனே ஒருவன் துறவி என்று பட்டம் கட்டி கொண்டால் அவனால் நிச்சயம் இருக்க முடியாது. வாய்ப்பு கிடைத்தால் வழுவி போவான். அதற்கு பல சான்றுகள் உண்டு. பக்குவ நிலையை நோக்கி செல்ல வேண்டும். எனவே கிரகஸ்தனாக இருப்பவன் உறவுகளோடு கூட்டிக் கொண்டிருந்து இப்பொழுது கழிக்க தொடங்க வேண்டும். ஒரு 50-60 வயதாயிற்றா கழிக்க வேண்டும். எல்லா உறவுகளையும் கழித்து விடலாம். இந்த மனைவி இருக்கிறாளே, அவள் முற்ற முழுக்க என்னை மட்டுமே நம்பி என்னிடமே தன்னை ஒப்பு கொடுத்தவள். எனவே அந்த ஒருத்தியை மட்டும் கைப்பிடித்து மற்ற உறவுகளை விட்டுவிட்டு அவன் புறப்பட்டு விட வேண்டும். அதுதான் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒன்று இவன் போய் சேருவான் அல்லது அவள் போய் சேருவாள். அப்படி போன பிறகு ஒற்றை மனிதனாக மாறிவிடுகிறான். அதுதான் இறுதியில் சந்நியாசம். இப்படி பட்டினத்தடிகளால் முழு துறவியாக எப்படி இருக்க முடிந்தது? அவன் முழு பிரம்மச்சரியனாக இருந்தான். முழு பிரம்மச்சரியனாக இருந்தவன் முழு கிரகஸ்தனாக இருந்தான். முழு கிரகஸ்தனாக இருந்தவன் இன்பங்களை பார்த்தாகிவிட்டது, இவ்வளவுதானா என்ற புரிதல் வந்த அடுத்த கணமே தூக்கி எறிந்து விட்டு முழு துறவியாக அவன் மாறுகிறான். இதுதான் எல்லா நிலையிலும் நீங்கள் போக 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 கழித்து கொண்டு வர வேண்டும். சிற்பம் தெய்வமாக இருக்கிறது. எந்த கோவிலிலும் நீங்கள் போனால் கல் சிலைதான் வைத்திருக்கிறான். நீங்கள் மண்ணில் ஒரு சிலை வைத்து கர்ப்ப கிரகத்தில் கடவுளாக வைப்பதில்லை, கல்லைத்தான் சிலையாக்குகிறான். ஏன்? உலகத்தில் எந்த கலையாக இருந்தாலும் கூட்டினால்தான் பிறக்கும். வார்த்தைகளை கூட்டினால்தான் வாக்கியம் வரும், பேச்சுக்கலை வரும். வண்ணங்களை கூட்டினால்தான் ஓவியம் வரும். எண்ணங்களை கூட்டி பேசுகிற பொழுது பேச்சுக்கலை, வண்ணங்களை கூட்டுகிற பொழுது ஓவியக்கலை, ஸ்வரங்களை கூட்டுகிற பொழுது இசைக்கலை. எந்த கலையை நீங்கள் எடுத்தாலும் சரி, கூட்டிக் கொண்டு போனால்தான் ஒரு கலை பிறக்கும். உலகத்தில் ஒரே ஒரு கலைதான் கழித்து கொண்டே போனால் பிறக்கும். அதுதான் சிற்பம். சிற்பம் எப்பொழுது வந்து கண் முன்னாலே காட்சி தருகிறது? ஒரு கல்லில் கழித்து கொண்டே வருகிற பொழுது இறுதியில் நிற்பதுதான் சிற்பம். அதுதான் தெய்வ நிலை. இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, ஆணவத்தை, கண்மம், மாயை போன்றவற்றை கழித்து கொண்டே வர வேண்டும். கழித்து கொண்டே வருகிற பொழுது நமக்குள்ளேயே ஒரு சிற்பம் தரிசனம் தரும். அந்த சிற்பத்திலேதான் தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வம் வெளியே இல்லை என்பதை இறுதியாக சொல்லி இந்த பாடலோடு முடிக்கிறேன். இதுதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சங்கரர் சொன்னது. பலவற்றில் சங்கரருக்கும் பட்டினத்தாருக்கும் பொருத்தத்தை பார்க்கிறேன். இந்த பாடலை பாருங்கள். இந்த பாடலோடு முடிக்கிறேன். இந்த பாடலோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், பிறந்தன இறக்கும்,
இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், அருந்தின மலமாம். எதை உணவாக உண்டாலும் மலமாகத்தான் கடைசியில் அது போக போகிறது. அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம். எவ்வளவு அரிதாரம் பூசிக்கொண்டு வந்தாலும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அது அழுக்காகத்தான் ஆகிவிடுகிறது. அந்த அழுக்கை நாம் அகற்றுவதற்குத்தான் தண்ணீர் எடுக்கிறோம். எனவே நாம் பூசிய அரிதாரம் விலை மதிப்புள்ளது என்பதற்காக அப்படியே நாம் இருப்பது கிடையாது. அதனால் அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம். எதை ஒரு கட்டத்தில் நான் வெறுக்கிறேனோ அது இன்னொரு கட்டத்தில் நான் விரும்புவேன். எதை ஒரு கட்டத்தில் நான் விரும்புகிறேனோ அதை இன்னொரு கட்டத்தில் வெறுப்பேன். இது உங்களுக்கு புரியாவிட்டால் கொஞ்சம் அரசியல் கட்சிகளை திரும்பி பாருங்கள். உவப்பன வெறுக்கும், வெறுப்பன உவக்கும், மாறி மாறி காட்சி தரும். அவர்கள் கூட பட்டினத்தடிகளை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். செல்வத்து இருந்தனை, செல்வந்தன் செல்வந்தனாகவே இருந்துவிட முடியுமா? அதனால்தான் ஒரு பழமொழி உண்டு, துன்பங்களை மட்டுமே இறுதி வரை சந்தித்து விட்டு செத்த ஏழையும் கிடையாது, இன்பங்களை மட்டுமே இறுதி வரை சந்தித்து விட்டு செத்த பணக்காரனும் கிடையாது. பணம் முழு இன்பத்தையும் கடைசி வரை தருவதில்லை, எவ்வளவு தேடி வைத்தாலும் சரி. இரவு பகல் என்பதுதான் காலம், இன்பம் துன்பம் என்பதுதான் வாழ்க்கை. அதனால்தான் நீங்கள் தாவோயிசம் படிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்கத்தான் நண்பர்களே சிந்தனை விரியும். தாவோயிசம் என்பது இயற்கையோடு வாழ்வது. இயற்கையே என்ன செய்கிறது? ஒரு இரவு ஒரு பகலைத்தான் தருகிறது. இயற்கையினுடைய எந்த படைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஹார்மனி இன் ஆப்போசிட்ஸ், ஹார்மனி இன் ஆப்போசிட்ஸ். எதிரெதிராக இருக்கக்கூடியவற்றுக்குள்ளே ஒரு ஒத்திசைவை கொண்டு வருவதற்கு பெயர்தான் இயற்கை. இன்பம் என்ற ஒன்று இருந்தால் அதற்கு நேர் எதிராக துன்பம் இருக்கும். இன்பத்தை மட்டும்தான் நான் அனுபவிப்பேன், துன்பத்தை வரவிட மாட்டேன் என்று நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது. பகல் மட்டும்தான் இருக்கும், இரவு வரவே வராது. எந்த விஞ்ஞானி முயன்றாலும் தடுத்துவிட முடியாது. எந்த ஒன்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள், நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய இரண்டின் இணைப்பு தான் இயற்கையினுடைய அடிப்படை ரகசியம். அந்த ரகசியத்தை சொல்வதுதான் இந்த பாடல். பிறந்தன இறக்கும், பிறப்பு நேர் எதிராக இறப்பு. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். எல்லாமே எதிரெதிராக இருப்பது. ரெண்டு எதிரெதிராக இருப்பதற்குள்ளே ஒரு இணக்கத்தை உருவாக்குவதுதான் இயற்கை, அதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செல்வத்து இருந்தனை, தரித்திரத்து அழுந்தினை, இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை. வெறும் இன்பத்தை மட்டுமே நீ பெறுவதில்லை, வெறும் துன்பத்தை மட்டுமே நீ தொடுவதில்லை. இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை, ஒன்றை ஒன்று ஒழியாது உற்றனை. இந்த வரிதான் வேத வரி. ஒன்றை ஒன்று ஒழியாது உற்றனை. ஒன்றை மட்டுமே உற்று வாழ்ந்தவன் கிடையாது. ஒன்றை ஒன்று ஒழியாது உற்றனை. இன்பம் என்ற ஒன்று இருந்தால் துன்பம் என்ற ஒன்று வரும். துன்பத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருந்தால் உனக்கு இன்பம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது என்று பொருள். ஒன்றை ஒன்று உற்று ஒழிந்தனை, இதுதான் வாழ்க்கை என்றால், இந்த வாழ்க்கையில் மாடு இருந்தென்ன, கன்று இருந்தென்ன, செல்வம் இருந்தென்ன, எதுவுமே நிலையற்றது என்பதனால் நிலையற்ற இவற்றை நான் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் செல்வத்து பயனே ஈதல். புறநானூறு பேசவில்லையா? எனவே இறுதியாக சொல்கிறேன், பட்டினத்தடிகளைப் போல நீங்கள் முற்றும் துறக்க வேண்டாம். ஒரு கருமியின் கவனத்தோடு அனைத்தையும் சேர்த்து நீங்கள் மட்டுமே பூதம் போல் புதையலை பாதுகாக்கிற மனிதர்களாகவும் இருக்க வேண்டாம். அதுதான் தியரி ஆஃப் ட்ரஸ்டிஷிப். மகாத்மா காந்தி கொடுத்த தர்மகர்த்தா கொள்கை என்பது என்ன? ஒவ்வொரு பணக்காரனும் பல ஏழைகளுக்கு ஆண்டவனின் பிரதிநிதியாக இருந்து பாதுகாக்க வேண்டிய தர்மகர்த்தாக்கள். அந்த தர்மகர்த்தாக்களாக இருங்கள். இறுதியாக இந்த ஒரு வரியை சுமந்து கொண்டு செல்லுங்கள். என்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு சொல்கிறேன். அருணகிரிநாதர் ஒரு வரி சொல்கிறார், அழகான வரி. தமிழில் எவ்வளவோ இருக்கிறது நண்பர்களே. அருணகிரிநாதர் சொல்கிறார், மரம் இருக்கிறதே, மரம், நான் மனிதன்,
இறைவனின் படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பு மனிதன்தான் என்று நான் பெருமிதம் பேசுகிறேன். மரம் இருக்கிறதே, அந்த மரம் கோடை வெயிலில் வெங்கொடுமையை தாழ முடியாமல் ஓடி வரக்கூடிய 100 பேருக்கு கிளை பரப்பி நிழல் தரும். ஒரு மரம் 100 பேருக்கு நிழல் தரும். அட மனிதா, நீ கோடை வெயிலில் அந்த வெம்மையை தாழ முடியாத நிலையில் உன் நிழலில் நீயே இளைப்பாற முடியாது. உன் நிழலில் நீ இளைப்பாற முடியாது. அதுதான் நீங்கள் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல். அருணகிரிநாதன் வாழ்க்கையை சொல்வதை பாருங்கள். வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல். இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். இருந்தால் நான் எவ்வளவோ கொடுக்கத்தான் நினைக்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அரிசி கொடு என்று கூட அருணகிரிநாதன் சொல்லவில்லை. அரிசியை சலித்த பிறகு இருக்கிறதே நொய், அந்த நொய்யை மொத்தமாக கொடு என்று கூட சொல்லவில்லை. அந்த நொய்யில் ஒரு நொய்யை எடுத்து கொடு என்று கூட சொல்லவில்லை. அந்த நொய்யில் ஒரு பிளவளவேனும் கொடுங்கள் என்ற வார்த்தை அவன் போடவில்லை. பகிர்மின்கள், பகிர்மின்கள், பகிர்ந்து கொள்வது. என்னிடம் இருப்பதை உனக்கும், உன்னிடம் இருப்பதை எனக்கும் பகிர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கை. அனாதையாய், அகதியாய், நோயுற்றவனாய், வறுமையுற்றவனாய் இருக்கக்கூடியவனுடைய வறுமையை நீ பகிர்ந்து கொண்டு, செல்வமும் சீரும் உள்ளவனாக இருக்கிற நீ அந்த வறுமையை பகிர்ந்து கொள். அவனிடம் இருக்கிற வறுமையில் கொஞ்சம் நீ எடுத்துக்கொள். உன்னுடைய செல்வத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. வறுமை அப்படித்தான் ஒழியும். எனவே நண்பர்களே, பட்டினத்து அடிகளை பற்றி நினைந்து பார்ப்பதற்கு இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையில் உமா மகேஸ்வரி அவர்கள் சொன்னதுதான். அவர் உயர்வு நவிர்ச்சியாக என் மீது உள்ள அன்பினால் நிறைய சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பேச்சு என்பதும் எழுத்து என்பதும் ஒரு தவமாக இருக்க வேண்டும். ஒரு பேச்சு பயன் தர வேண்டும், சமூகத்திற்கு பயன் தர வேண்டும். ஒரு அங்குலமாவது அவருடைய சிந்தனையை கொஞ்சம் உயரத்திலே தூக்கி நிறுத்த வேண்டும். வார்த்தை என்பது சாதாரணம் இல்லை. நீங்கள் வெற்று பேச்சுகளில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள். வெற்று பேச்சுகளை கேட்பதற்கும் வராதீர்கள். பைபிளில் ஒரு வாசகம் உண்டு. கர்த்தர் சொல்வார், செவி இருப்போர் கேட்பாராக. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு எல்லாருக்கும் தானே செவி இருக்கிறது. அது என்ன செவி இருப்போர் கேட்பாராக என்கிறார்? சிறந்த கருத்துக்கள் எங்கே வழங்கப்படுகின்றனவோ அவற்றை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய செவி இருப்பவன் மட்டும்தான் கேட்க வேண்டும். அதே பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளதை சொல்லி முடிக்கிறேன். வார்த்தை, ஆதியில் வார்த்தை இருந்தது. நாமும் என்ன சொல்றோம்? இந்து சமயத்தில் பிரணவ மந்திரம் தானே முதலில். ஓம் என்ற ஓங்காரத்திலேதான் இந்த பிரபஞ்சம் உருவெடுத்தது என்று நாம் சொல்கிறோம். அதையே தான் கிறிஸ்துவம் பேசுகிறது. ஆதியில் வார்த்தை இருந்தது. 2வது வரி பாருங்கள், வார்த்தை கடவுளோடு இருந்தது. 3வது வரி பாருங்கள், வார்த்தையே கடவுளானது. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. அதை புரிந்து வைத்ததால் தான் பாரதி மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்றான். எனவே இந்த தமிழ் மண்ணில் பிறந்த உங்களுக்கு மந்திரம் போல் 1000 கருத்துக்களை வழங்கி இருக்கிற நல்லவற்றை தேடி படியுங்கள், சிறப்பாக சிந்தியுங்கள், சமூகம் சிறக்க வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.